எல்லாருக்கும் வணக்கம். இந்த மண்ணையும் இந்த மண்ணுக்கு என்னை ஈன்று தந்துவிட்டு இன்று விண்ணுக்கு சென்று விட்ட என் அன்னையையும் என் அப்பாவையும் என் நாக்கில் தமிழை பேச வைத்த என் தமிழ் தாயை முதற்கண் வணங்கி மகிழ்கிறேன். நெகிழ்ச்சியான மேடை. நேரம் அதிகம் எடுத்துக்கொள்ள மாட்டேன். நான் மனநல மருத்துவன். மேடையில் இருப்பவர்கள், அமர்ந்திருக்கிற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற அத்தவருடைய மனமும் என்னால் உணர முடியும். இந்த படத்தை பற்றி 2 சுவாரஸ்யமான தகவலை மட்டும் சொல்லணும். வரவேற்புரை தான் அந்த வரவேற்புரை, அதற்குள் நன்றி, அதற்குள் 2 சுவாரஸ்யமான தகவலை சொல்ல நினைக்கிறேன். அதை மட்டும் நான் சொல்ல நினைக்கிறேன். உலகம் பெரிய உலகம், ஆனால் என்னுடைய உலகம் ரொம்ப சிறுசு, மிக மிக சிறுசு. எல்லாரும் சொன்னாங்க, என்ன டாக்டர் 25 வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணார் ஒரு கிராமத்தில், ஒரு தென்மேற்கு அடைய பருவக்காற்று வீசக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலையடி வாரத்தில் ஒரு சிறிய கிராமத்து தூசிகளோடு தூசியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மருத்துவன் சினிமாவுக்குள் வருகிறானே. சினிமா எப்படி? சினிமா மிக கடினமான ஒரு விஷயமாச்சே. சினிமாவை பற்றி ஒன்றுமே தெரியாதே, எப்படி இந்த சினிமா அப்படிங்கிற மாதிரியான கேள்வி என்னுடைய நண்பர்கள், உறவுகள், நட்பு, என் பேஷண்ட்ஸ், அட்டண்டர்ஸ் எல்லாருக்கும் ஒரு வியப்பாக இருந்தது, வருத்தமாக இருந்தது. உண்மை பதிவு செய்கிறேன். எங்கள் டாக்டர் போய் சினிமாவில் ஜெயிச்சிருவாரா அல்லது சினிமாவில் தோத்து விடுவாரா, நேர்மையாக உழைச்சவரே என்ன ஆக போகுமோ தெரியலன்னு ஒரு பதட்டம், ஒரு பயம், என் மீது இருக்கிற அக்கறை. ஏனென்றால் நான் சொன்னேன், என்னுடைய உலகம் மிக மிக சிறிய உலகம். அது ஒரு அன்னை இல்லம் என்கிற ஒரு கூட்டு உலகம். அது அந்த உலகம், அந்த ஆஸ்பத்திரி, என் பேஷண்ட்டு, என் பேஷண்ட்டுடைய அட்டண்டரு, என்னை சுற்றி அந்த ஒரு 50 மரம், ஒரு 50 செடி, அந்த மரத்தில் வந்து கூடு கட்டி வாழ்கிற அழகான 2 கரிச்சாங்குருவிகள், ஒரு 10-15 அணில்கள், என்னுடைய ஒட்டை மாடியில் எங்கள் மனைவி அப்படியே ஒரு சாப்பாடு வைக்கும் சாயந்தரம், அதை சாப்பிட்டு போக வரக்கூடிய 25 காக்கா, 4 குருவி, இது மட்டும்தான் எனக்கு சொந்தமாக இருக்கும். இவ்வளவுதான் என் உலகமே. நிஜமாகவே எனக்கு வெளி உலகம் தெரியாது. மனித நோய்களை, மனம் சார்ந்த நோயாளிகளை கண்டறிந்த நான் சக மனிதனுடைய வெளி உலகத்துக்கு அதிகம் வராதவர். எப்படி இந்த திரைப்படம் என்கிற மிகப்பெரிய கடலுக்குள் போய் என்கிற ஒரு கேள்வி வந்தது. ஆனால் பார்க்கிறேன், நான் உண்மையிலேயே இந்த மயிலாஞ்சி படம் எனக்கு நிறைய அனுபவங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறது. நிறைய உண்மைகள் அதிகம் பேசக்கூடிய மேடைகளிலே சில நேரங்கள் உண்மைகள் முழுமையாக பேச முடியாவிட்டாலும் 2 உண்மையாக சொல்ல வேண்டும் நினைக்கிறேன். மிக அருமையான ஒரு நல்ல படம். பொதுவாக நான் சொல்லுவேன், நான் பாடங்களில் நல்லதை எடுத்துக்கொள்ளுங்கள், மைனஸை தூக்கி போடுங்க சொல்லுவேன். மறுநாள் காலையில் நாம இருப்போமாங்க நம்ம யாருக்கும் தெரியாது. உலகம் நிலைத்தன்மையற்றது, மனித வாழ்க்கை இருக்கிறதுல பிளஸ் பாசிட்டிவ், நல்லதை எடுத்துக்கோமேன்னு இந்த 2 செய்தி. எப்படி இந்த அஜயன் பாலா அப்படிங்கிற ஒரு இந்த மயிலாஞ்சிங்கிற ஒரு படத்தை எடுத்தாரு. மயிலாஞ்சிக்கும் எங்கேயோ ஒரு கிராமத்தில் இருக்கிற டாக்டருக்கு என்ன தொடர்பு, இந்த அஜயன் பாலாவுக்கும் இவருக்கு என்ன தொடர்பு என்கிற கேள்வி வருகிற பொழுது நிச்சயமா சொல்ல நினைக்கிறேன். கதை சொல்வதற்காக என்னுடைய படத்துடைய ஹீரோ அறிமுகப்படுத்துகிறார். கதை ஒரு 4 கதை சொல்றாரு. மௌனமாக கேட்டுட்டு இருக்கிறேன். கதையை வந்துட்டு கேட்குறேன், இந்த ரியாக்ஷனுமே இல்லாமல் இருக்கணும்னு அவருக்கு ரொம்ப சங்கடமாக போச்சு. என்ன டாக்டர் முகத்தில் ஒரு ரியாக்ஷனுமே இல்லைனா, ஏன்னா நான் மனநல மருத்துவராக இருந்து எந்த ரியாக்ஷனும் காட்டாமல் தான் உட்காந்தாகணும், அப்படியே பழகி போயிடுச்சு. ஆனால் அப்புறம் முடிச்சதுக்கப்புறம் சொன்னேன், தப்பா இருக்காங்க தம்பி, வேற ஏதாவது கதை இருக்கான்னு. என்ன டாக்டர், என்ன மாதிரியான கதை தான் நீங்கள் விரும்புறீங்கன்னு ஒரே ஒரு விஷயம் சொன்னேன். எனக்கு பிடிச்ச டேரக்டர் நான் சொல்லிடுறேன். நான் முதல்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச டேரக்டர் பீம் சிங் டேரக்டர் எனக்கு பிடிக்கும். அந்த காலத்தில் பீம் சிங் டேரக்டர் பிடிக்கும். ஸ்ரீதர் எனக்கு ரொம்ப இன்னும் ரொம்ப பிடிச்ச டேரக்டர் ஸ்ரீதர், மகேந்திரன் சாரு, பாலு மகேந்திரா சாரு, பாலச்சந்தர் சாரு, பாரதி ராஜா சாரு, இவர்கள்லாம் எனக்கு பிடிச்ச டேரக்டர். ஏன் சொன்னேன்னா, மனித உணர்வுகளை கடத்துவார்கள். சினிமா என்கிற வெறும் பொழுதுபோக்கு ஊடகத்தை தாண்டி அதற்குள் ஒரு மனித உணர்வுகளை கடத்தக்கூடிய அது மாதிரி ஒரு கதை சொல்லுங்க தம்பின்னு சொன்னேன். நான் சொன்ன சார், அது ஒரு பல வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கதையாச்சு சார், சொல்லலாமா சொல்லுங்க. 5 நிமிஷம் சொன்னார். என்னுடைய மனைவி இந்த கதையை வேணாங்க, இதை தூரத்துக்கு போடுங்க, இப்போ உள்ள ட்ரெண்டிங்கான ஒரு கதையை பண்ணுங்க, இது பழைய கதை அப்படிங்கிற மாதிரி சொன்ன கதையாச்சு சார்னே. இல்லை, இதுதான் நம்ம படத்தோட கதை, அதுதான் மயிலாஞ்சின்னு சொன்னேன். நான் பழைய கதை அல்ல, உணர்வுகள் எதுவுமே பழசு கிடையாது, புதுசு கிடையாது. எல்லா மனிதருக்கும் உணர்வுகள் பழசு தான். அந்த உணர்வுகள், காதல் என்பது இந்த பூமி அழிகிற வரைக்கும் காதல் மிக உன்னதமான ஒரு நெகிழ்வான உண்மையான உணர்வு தான். அதனால அந்த உணர்வு என்கிற கதை பழசு, ஆனால் அதை கொடுக்குற விதம் புதுசாக கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த கதையை சூஸ் பண்ணேன். அப்படித்தான் இந்த மயிலாஞ்சி கதையை அஜயன் பாலாங்கிற டைரக்டரை சூஸ் பண்ணேன். உண்மையிலேயே அப்புறம் இந்த மயிலாஞ்சி படத்தில் எனக்கு கற்றுக் கொடுத்ததில்லை என்னன்னா, நட்பை கற்றுக் கொடுத்துருச்சுங்க. உண்மையிலேயே மிகப்பெரிய நட்பை கற்றுக் கொடுத்தது எனக்கு. நட்புக்கு வேல்யூ குறைஞ்சிக்கிட்டே போது நம்ம எல்லாரும் பேசிட்டு இருக்கிறோம். நிச்சயமா அது இல்லை அப்படிங்கிறத, நட்புக்கு வேல்யூ கொடுக்கிறவர்களும் இருக்கிறார்கள் என்பதை இந்த மயிலாஞ்சி எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறது. எப்படி என்று சொன்னால், மயிலாஞ்சி படத்துக்கு டைரக்டர் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, இசையமைப்பாளரை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு.
அந்த நேரம் வந்து ஒரு ஃபோன் கால் வருது நம்முடைய டைரக்டருக்கு, அவர் ஒளிப்பதிவாளர் செலியன் சார். என்னன்னா, டே அஜயன் பாலா, அப்புறம் 18 வருஷத்துக்கு முன்னாடி ஞாபகம் இருக்கா, முதல்ல படம் பண்ணுனா நான் தான் உனக்கு ஒளிப்பதிவாளர்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ₹1 நீ அட்வான்ஸ் கொடுத்தியா, அது ஞாபகம் இருக்கான்னு சொல்லி கேட்குறாரு. அந்த ₹1 நான் பத்திரமா வச்சிருக்கிறேன், நீ மறந்துட்டியடா, அந்த படத்துடைய ஒளிப்பதிவாளர் நான் தான் சொல்லிட்டு வாலண்டியராக வந்தாரு. நட்புக்காக வந்த அந்த நட்பை நான் பார்க்கிறேன். உண்மையிலேயே நட்பு இன்னும் சிதைந்து போகவில்லை. அதுக்கப்புறம் இசையமைப்பாளர் யாருன்னு கேட்டவுடனே ஒரு தம்பியை சொல்கிறோம் நம்ம, இருக்கட்டும் அந்த தம்பியை நீ அடுத்த படத்துக்கு போட்டுக்கோங்க. இது ஒரு அழகான மென்மையான காதல் என்கிற ஒரு உணர்வை அழகான கோணத்தில் சொல்கிற கதை. இந்த கதைக்கு இசையமைப்பாளர் என்று சொன்னால் ஒரே ஒரு இசையமைப்பாளர் தான். நுணுக்கமாக உங்களுடைய உணர்வுகளை கடத்தக்கூடிய மனிதர் என்று சொன்னால் அது இசைஞானி இளையராஜா தான் என்று சொல்லி அவர்கிட்ட போறாரு. டைரக்டர் யாருன்னு தெரியாது, தெரிஞ்சாலும் என்னுடைய தயாரிப்பாளர் யாருன்னு தெரியாது. ஆனா அங்க செலியன் என்கிற ஒற்றை நட்புக்காக உடனே இளையராஜா சார் எனக்கு தெரியாதுப்பா, புக் பண்ணிப்பா, முடிஞ்சு போச்சு. அங்கேயும் நட்பு பேசியது உண்மையிலே. அடுத்து எடிட்டர் யாரும் சொல்றாரு பாத்தீங்கன்னா, உண்மையிலேயே பெரிய பெரிய மலைகளை செதுக்கிய எடிட்டர் ஸ்ரீகர் பிரசாத் சார். இந்த மயிலாஞ்சி என்கிற சிறிய கூழாங்களையும் செதுக்கி விட்டிருக்கிறார். உண்மையில் அவருக்கு நான் இந்த தருணத்தில் நெகிழ்ச்சியோடு நான் நன்றியை பதிவு செய்ய வேண்டும். அந்த ஸ்ரீகர் பிரசாத் சார் என்பவரையும் இந்த படத்துக்கு அழைத்து வந்தது செலியன் சார் என்கிற அஜயன் பாலா மீது வைக்கிற நட்பு. அப்படியே யோசிச்சு பார்க்குறேன். வெற்றிமாறன் சார் போய் ஒரு நாள் கூட்டிகிட்டு போனாங்க, இந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்கும்போது அடுத்த நொடி சொல்கிறார், என்னுடைய ப்ரெசன்ட் படத்துக்கு ப்ளஸ் நல்லா அமையும் நினைக்கிறீங்களா, நிச்சயமாக போட்டுக்கோங்க, ஒரே வரியில் முடித்து விட்டார். அங்கு நெடிய நட்பினுடைய அந்த இது பேசிச்சு. திரும்பி பார்க்கிறேன், மிஸ்கின் சார் துவக்க விழா அன்னைக்கு மிஸ்கின் சார் வர்றாரு. அவர் சொன்ன நேரத்துக்கு கரெக்டாக வந்துட்டாரு, இன்றைக்கும் சொன்ன நேரத்துக்கு கரெக்டாக வந்துட்டாரு. மனதார அன்றைக்கு வாழ்த்தினார். இந்த படம் உண்மையில் என் கையை பிடித்து கையில் ஒரு முத்தமிட்டு சொன்னார். அந்த முத்தத்தை இன்றைக்கும் நான் பத்திரமாக என்னுடைய வீட்டு அலமாரியில் வைத்திருக்கிறேன். நான் மிஸ்கின் சார் கொடுத்த முத்தத்தை. டாக்டர் நீங்கள் திரைப்படத்துக்கு வேணும், நிறைய நல்ல படங்களை பண்ணணும். அந்த ஒரு நட்பை நான் பார்க்கிறேன். உண்மையிலேயே எங்களுடைய எல்லாத்துக்கும் மேலான நட்பு எங்களுடைய அண்ணன் நட்பு, சீமான் அண்ணன் அவர்களுடைய நட்பு. என்னுடைய அண்ணன் தான் அவர். இந்த கட்சி தலைவராக தெரியலாம், தமிழக மக்களுக்கு அறிமுகலாம், உலகம் முழுக்குமே அறிமுகமான ஒரு தமிழ் பேசக்கூடிய தமிழ் மக்களுடைய தலைவரை சிந்திக்கக்கூடிய ஒரு தலைவர். ஆனால் எனக்கு அவர் அண்ணன். அங்கும் ஒரு நட்பு, எங்கள் இரண்டுக்குள்ள நட்பு. ஆக சுற்றி சுற்றி இந்த மயிலாஞ்சி நிறைய நண்பர்களை எனக்கு உருவாக்கி கொடுத்துருக்கிறது. நிகில் முருகன் என்கிற PRO அவரே எனக்கு உருவாக்கி கொடுத்துருக்குது. புதுசாக இப்போ தான் சந்தித்தேன். சந்திச்சோடனே நேற்று என் மனைவிக்கு வந்து உடனே ஒரு ஃபோனை போட்டு ஒரு வடமொழி முருகன் கோயிலுக்கு போய் கும்பிட்டுட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அவருடைய அந்த 10 நிமிஷத்தில் அவர் 15 ஃபோன் பண்ணிட்டாரு. அவருடைய அர்ப்பணிப்பை பார்க்கிறேன். நல்ல நட்பு. ஆகவே இந்த திரைப்படத்தில் நட்பை தாண்டி நன்றிகளை நான் சொல்லணும், வரவேற்கணும். அத்தனை பேரை நான் வரவேற்கிறேன், கவனித்திருக்கிறேன். தனஞ்சயன் சார் அவருடைய ப்ரொடியூசர், அவருடைய பேட்டிகளாம் பார்த்துட்டேன். அழகான தமிழ் இருக்கும், நான் ரசித்து கேட்பேன் அவருடைய பேட்டி. அவர் தனஞ்சயன் சார் வந்திருக்காரு. என்னுடைய அன்பு மாமா நடிகர் சிங்கப்புலி. சிறு வயது முதலேருந்து எங்களோட நாங்கள் கட்டி தழுவி வாழ்ந்த அந்த நாட்கள், அது அன்பு நட்பு உறவு பார்க்கிறேன் நான். என் மாமா பேரரசு சார் வந்து இந்த படம் வெளிவருவதற்கு முக்கியமான ஒரு சில காரணங்களில் அவரும் ஒருத்தர் என்பதற்காக நன்றி கூறுகிறேன். உண்மையிலேயே கங்கைமரன் சார், நான் இளையராஜா சாரை எந்த அளவுக்கு நான் ரசிக்கிறேனோ அதை ஒரு படி கங்கைமரன் சாரை ரசிப்பேன். நான் சிறு வயதிலிருந்தே கங்கைமனுடைய பாடல்கள், கங்கைமனுடைய இசை, கங்கைமனுடைய பேச்சு, இதை ரசித்து வளர்ந்தவன் நான். உண்மையிலேயே அது ஒரு பட்டாம்பூச்சியோ ஒரு தட்டானும் என் கன்னத்தில் முத்தமிட்டு போன மாதிரியே இருக்கும். காதோரம் என்று கேட்டாலும் ரீங்காரம். அந்த மாதிரி கங்கைமனுடைய பாடல்கள். RV உதயகுமார் சார் அவர்களுக்கு நான் நன்றி வரவேற்கிறேன், மனமாற வரவேற்கிறேன் இந்த படக்குழு சார்பாக. என்னுடைய பாலிய நண்பர், என்னுடைய வகுப்பு தோழர், ADGP-யாக இருக்கிறார் தினகரன் IPS. உண்மையிலே அவரை வந்து எந்த நிகழ்ச்சிக்கு இதுவரைக்கும் எந்த ஆடியோ லான்ச்சோ அல்லது எந்த சினிமா சார்ந்த நிகழ்ச்சிக்கு எந்த அழைப்பு வந்தாலுமே ப்ரீவியஸோ எதுக்குமே நான் வந்ததில்லை. ஆனால் எனக்கு ஒரு மெசேஜ் போட்டிருந்தாரு, இங்கு ADGP தினகரன் IPS-ஆக நான் வரவில்லை, பள்ளி நாட்களில் சைக்கிளில் நம்ம 2 பேரும் போனோமே, அந்த சைக்கிளுக்கு பின்னாடி நீ உட்கார, நான் அழுத்திட்டு போனேன் பாரியா, அந்த பள்ளித்தோழன் அர்ஜுன் அன்புக்காக வருகிறேன் என்று சொன்ன நட்பை பார்க்கிறேன். அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. நடித்து கொடுத்த ஹீரோ உண்மையிலே ஸ்ரீராம் சொல்லவே வேணாம், நீங்கள் பாருங்கள், உண்மையிலேயே நல்லா வரணும். அவருக்கு என்னுடைய வரவேற்பையும் நன்றியும் சொல்லிக்கொள்கிறேன். கிறிஸ்ஸா குரூப் என்னுடைய படத்துடைய கதாநாயகி. உண்மையிலே சொல்கிறேன், மிகையாக அல்ல, நடிப்பில் கூட மிகையாக இல்லை, கீழேயும் இல்லை, அந்த சாரு கேரக்டராகவே வாழ்ந்திருக்கிறார்கள். அதற்கு நான் அவருக்கு மனமார்ந்த நன்றியையும் பாராட்டையும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். AL விஜய் சார்
அவருடைய தெய்வ திருமகன் படத்தை நாங்கள் ஃபேமிலியோடு உட்காந்து பார்த்து திரும்ப திரும்ப பல முறை இப்பயும் போட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நாங்கள் உண்மையிலே மிக சிறந்த படைப்பு கொடுத்த அவரை நான் மனமாற இந்த மயிலாஞ்சி படக்குழு சார்பாக வரவேற்கிறேன், நன்றி சொல்கிறேன். இயக்குனர் மீரா கதிரவன் சொன்ன அவரை நான் மனமாற வரவேற்கிறேன். கலந்து கொண்டிருக்கிற மீடியா நண்பர்கள், இந்த செய்திகளை நீங்கள் கடத்தி கொண்டு போக வேண்டும். உண்மையிலேயே துவக்கத்தில் சொல்லுகிற பொழுது இந்த கதை காதல் என்பது வேறு விதமாக போய்கொண்டிருக்கிற இந்த சூழலிலே காதல் வேறு விதமானதா, என்றைக்கும் ஒரே விதமானது தான். உண்மையான காதல் என்பது காதலாக மட்டுமே இருக்க வேண்டும் என்பதை சொல்வதற்காக எடுக்கிற இந்த மயிலாஞ்சியை நீங்கள் கடத்தி என்னுடைய தலைமுறைக்கு கொண்டு போக வேண்டும், எளிய தலைமுறைக்கு. அவர்கள் அத்தனை பேருமே நான் மனமாற வரவேற்கிறேன், நன்றியும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எனக்கு இந்த படம் எடுக்கிறதுக்காக உறுதுணையாக இருந்த படம் எடுக்குன்னு சொன்னோன்னா அடுத்த செகண்டு என்னுடைய மனைவி, என்னுடைய குடும்பம், என்னுடைய மகன், என்னுடைய உறவுகள், நட்புகள் அத்தனை பேருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றியை இந்த காரணத்தை நான் சொல்ல வேண்டும் நினைக்கிறேன். கலந்து கொண்டிருக்கிற வெறும் மயிலாஞ்சி பட விழா மட்டுமே அல்ல, ஒரு உணர்வு சார்ந்த விழாவை குடும்ப உறவுகளாக நினைத்து அத்தனை பேருமே கலந்து கொண்டிருக்கிறேன். உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் வரவேற்று மகிழ்கிறேன். பாலுமகேந்திரா சாருடைய மனைவி நான் இப்போதான் முதன்முறையாக பார்க்கிறேன். உண்மையிலே ஒளி ஓவியர், அவருடைய மனைவி, அவர் தலைமை தாங்கி இந்த நிகழ்ச்சியை வந்திருக்கிறதுக்கு நான் மனமாற வரவேற்றும் நன்றி சொல்லவும் நான் கடமைப்பட்டிருக்கிறேன். எத்தனையோ ஆண்டுகள் மறைந்தாலும் இன்றைக்கும் நட்போடு உயிர்ப்போடு இருக்கிறது என்பதை காட்டுவதற்கான நிகழ்வாக இது நடந்து கொண்டிருக்கிறதே. காதல் சினிமாக்குள்ளே, ஆனால் இந்த சினிமாவுக்கு வெளியே நட்பை நம்ம எல்லாரையும் இணைச்சிருக்கு என்ற செய்தியை சொல்லி இந்த இனிய தருணத்திலேயே உங்கள் அத்தனை பேருமே மயிலாஞ்சி படக்குழு தயார்பாக நான் மனமாற வரவேற்று நெஞ்சம் நெகிழ்ச்சிய ஒரு நன்றியை பதிவு செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? 9 மணிக்கு ஆடியோ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொன்னாங்க. அது தமிழ் சினிமாவில் நடக்குமா? அப்படி கொஞ்சம் சுகர் மாத்திரையெல்லாம் போட்டுட்டு 11-12 தான் நடக்கும். இந்த மயிலாஞ்சி இந்த படத்தை பற்றி என்ன பேசுகிறது அப்படின்னு இங்கே மேடையில் இருக்கிற எல்லா பெரியவங்களுக்கும் என்னோடய முதற்கண் வணக்கத்தை சொல்லிக்கிறேன். ஒவ்வொருத்தரையும் பற்றி பேசணும்னா நான் 5 வரி பேசுவேன், 10 வரி பேசுவேன், 15 வரி பேசுவேன், 20 வரி கூட பேசுவேன். ஆனால் அடுத்தவங்கெல்லாம் பேசணுங்கிறதுனால வணக்கத்தை சொல்லிட்டு மற்ற விஷயங்கள் பேசிடுவோம். இது இந்த படத்தின் தயாரிப்பாளர் டாக்டர் அர்ஜுன் அவர்கள் என்னோட மாமா. பிரசாத்தில் ஆரம்பித்தது இப்போ தேட்டர், கமலா தேட்டர் வரைக்கும் வந்துருச்சு. வாழ்த்துக்கள் மாமா. ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி என்னென்னா, நாங்கள் இப்போ எங்கள் சொந்த ஊர் வந்து சேத்தூர், ராஜபாளையம் பக்கத்தில். அங்கே எங்கள் தாத்தாவோட அப்பா காலத்திலே நாங்கள் புலம்பெயர்ந்து அங்கே சரியாக மழையெல்லாம் பெய்ய மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு தேனி பக்கத்தில் பெரியவரத்தில் வந்து செட்டில் ஆகிட்டோம். மழை பெஞ்சாலும் பெய்யாட்டியும் நான் அந்த ஊரில் தான் இருப்பேன்னு சொல்லி அவங்க தாத்தா அவங்க அப்பாவோட சேத்தூரில் இருந்தார். அவங்க அப்பா தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனில் ஒரு டிரைவர், எங்கள் அப்பா தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனில் ஒரு கண்டக்டர், எங்கள் தாத்தா அதே டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனில் டிரைவரு, எங்கள் சித்தப்பா எலக்ட்ரீஷியனு, எங்கள் இன்னொரு சித்தப்பா அவர் வந்து ஃபோர்மேன். நாங்கள் ஒரு 4 பஸ் வச்சுருந்தோம். அதை வந்து டிவிஎஸ் கொடுத்தோம். டிவிஎஸ் தமிழ்நாடு எடுத்துருச்சு. அதனால் அவங்க கொண்டு போய் தமிழ்நாட்டில் இவங்க இந்த பஸ்ஸை கொடுத்துருக்காங்க, அதனால் அவங்களுக்கு வேலையை போட்டாங்க அப்படின்னு சொல்லி டிவிஎஸ் ரெக்கமெண்ட் பண்ணி அப்படியே தமிழ்நாடு கார்பரேஷனில் அந்த பஸ்ஸில் இருந்தோம். ஒரு சாதாரண டிரைவரோட பையன் பயங்கரமாக படித்து மதுரை மெடிக்கல் காலேஜில் சேர்ந்து ஒரு டாக்டர் ஆகி, நான் அந்த ஊரில் தான் இருப்பேன். இந்த 10 ரூபா டாக்டர், 5 ரூபா டாக்டரு, 20 ரூபா டாக்டர்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி டாக்டர் அர்ஜுன் சார். நீங்கள் காசே இல்லாமல் கூட நம்பிக்கையாக நீங்கள் போகலாம். ஒரு பெட்டு இருக்கும், படுத்துக்கலாம், எப்போ வேணாலும் மருந்து விடுவார், எப்போ வேணாலும் சாப்பிடுவார், எப்போ வேணாலும் மருந்து கொடுப்பார். அவர் கோயிலுக்கு போனதாக சரித்திரமே கிடையாது. சாமியை பற்றி பேசின சரித்திரமே கிடையாது. அப்பா, அம்மா, பாரதியார், வள்ளுவர், அவ்வளோதான். கம்பர். அவரை ஹோட்டலில் சாப்பிட்டு, அவர் உட்கார வச்சு ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி ஒரு போட்டோ காமிச்சிட்டேன். ஏன்னா நான் உங்களுக்கு 1 லட்ச ரூபா தரேன்.
இப்போ கீழே வச்சுருக்க தண்ணி எடுத்து அவர் ஒரு மடக்கு பிடிச்சிட்டாருன்னா உங்களுக்கு 2 லட்ச ரூபா தரேன். ஏசிலேயே கொண்டு போய் 3 மணி நேரம் உட்கார வச்சுட்டீங்கன்னா 4 லட்ச ரூபா தரேன். எதுவுமே செய்யாது. ஒரு சாதாரண மனிதனை மாதிரி ஒரு 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 சாதாரண மனிதனே கிடையாது. இப்போ ஒரு காமெடி அவர் வார்த்தையெல்லாம் வருதில்ல, அவங்கெல்லாம் மனித இனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள்னு சொல்ல வருதில்ல, அது மாதிரி அவரோட தனி மனித ஒழுக்கம் வந்து அவரை மிகப்பெரிய லெவலுக்கு கொண்டு போயிருக்கு. இப்போ கூட நேற்று சென்னையிலேருந்து வந்திருக்காரு, இது சேத்தூர்லேருந்து வந்திருக்காரு. எனக்கு தெரிஞ்சு நேற்றே தயிர் சோறு புளிச்சோறு கட்டி வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். எங்கேயுமே சாப்பிட்ருக்க மாட்டார், இனிமேலும் சாப்பிட மாட்டார். நீங்கள் ஏதாவது ஒரு அன்பாக ஏதாவது கொடுத்துருங்க, காய் வாங்கி வச்சுட்டு பின்னாடி வச்சுக்கிறாரு, அதுக்கப்புறம் யார்கிட்டயா கொடுத்துருவார். 8 வருஷத்துக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி என்னை பார்க்குறாரு. நான் என் குலதெய்வம் கோயிலுக்கு போகிறேன், என்கிட்ட வந்து மாமா எனக்கு ஒரு படம் பண்ணுங்க அப்படின்னாரு. பண்ணிடுவோம் மாமா, எவ்வளோ செலவாகும் அப்படின்னாரு. இவ்வளோ ஆகும் அப்படின்னா, சரி மாமா பண்ணிடலாம். அங்கேயில் எங்கள் மாமா என்கிட்ட ஒரு கதை சொல்லுவார். மாமா இந்த கதை வந்து அப்படி இருக்கு மாமா, இப்படி இருக்குன்னு 4 வருஷமாக பேசுகிறோம். இல்லை மாப்பிள்ள, அது வந்து கண்ணை பார்க்குது, காதை பார்க்குது, மூக்கை பார்க்குது, காலை பார்க்குறான், அப்படியே பின்னாடி தான் பார்க்குறேன், ஆனால் மூஞ்சியை பார்க்கல மாப்பிள்ள. மாமா ரொம்ப குழப்பறீங்க மாமா என்னைய. அப்படியே போச்சு. எனக்கே நல்லதாக தெரிஞ்சு மாமாவை வந்து நான் ஒரு சினிமாவை கூப்பிட்டு வந்து மாமாவுக்கு ஏதோ நல்லது நடந்துச்சுன்னா ஓகே, மாமாவுக்கு ஏதாவது ஒன்றுச்சுன்னா சிங்கப்பள்ளி கரெக்ட் பண்ணி டாக்டர் காலி பண்ணிட்டான்னு சொல்லிடுவாங்க. ஆக நான் லேட் பண்ணது கூட மாமாவுக்கு நல்லது. மாமா வந்து படம் எடுக்கிறேங்கனாரு, நான் எடுக்கலை. ஆனால் ஏன் எடுக்கலைன்னா அவர் சொன்ன கதையை நான் பண்ணாதனால நான் எடுக்கலை. ஆனால் அஜயன் பாலாவை சந்திக்கும்போது அஜயன் பாலா சொன்ன கதையை கேட்டிருக்காரு, அதான் எடுக்கிறாரு. அப்போ என் மாமா மேலே எனக்கு கோபம் வருமாறு தான். ஆனால் இருந்தாலும் இந்த மயிலாஞ்சிக்கு அவர் சேர்த்த ஒரு கூட்டணி இருக்க, செலியன், ராஜா சார், ஸ்ரீகர் பிரசாத் இப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கூட்டணி இருக்கு. இந்த கூட்டணிக்கு வந்து மாமா வந்து எவ்வளோ தூரம் சினிமாவை நேசிச்சுன்னா இந்த கூட்டணிக்கெல்லாம் நல்லது சொல்லுவார் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. சினிமாவை அதிகமாக நேசிக்கிற ஒரு கேரக்டர் அவர், ரொம்ப அதிகமாக நேசிப்பார். நான் அவரை பார்த்தேன்னா, மாமா மண்டவலிக்கு என்ன மருந்து கொடுக்குறைய, கை கால் வலுப்புக்கு என்ன செய்கிறது, தூக்க இல்லைன்னா என்ன செய்யலாம், தண்ணி அடிக்காமல் இருக்கா என்ன செய்கிறது, அப்படி இப்படிலாம் நம்ம கேட்போம். ஆனால் அதுக்கு முன்னாடி மாப்பிள்ளை ஒரு படத்துக்கு எவ்வளோ லென்த் இருக்கும், இந்த சீனை எப்படி எடிட் பண்ணுறாங்க, இந்த சீனை எப்படி டப் பண்ணுறாங்க, இந்த விஷுவல்ஸ் எல்லாம் எப்படி பண்ணுறாங்க, இது எந்த கேமராவில் எடுக்கிறாங்க, என்ன ஏது அப்படிங்கிறத டெய்லி கேட்டுகிட்டே இருப்பார். எங்கள் வீட்டிலே சொல்லுவாங்க, எவ்வளோ நேரங்க 1 மணி நேரமாக ஒரு ஆள் கூட பேசுவீங்க, யார் கூட பேசுவீங்க அப்படின்னா தயாரிப்பாளர் டாக்டர் அர்ஜுன் அவர்களோட தான் பேசுவார். நைட் 10 மணிக்கு பேச ஆரம்பிச்சா 11 மணி வரைக்கும் 12 மணி வரைக்கும் பேசுவார். நிறையா பேசுவோம். மாமாவை எப்படியாவது சினிமாவில் இழுத்து விடணும் அப்படின்னு சொல்லிட்டு காதர் பச்சா முத்துராமலிங்கங்கிற படத்தில் ஒரு ஜட்ஜு கேரக்டர் முத்தியாட்டை சொல்லி வாங்க மாமா அப்படின்னேன். எப்போ மாப்பிள்ள வரணும்னா 5 மணிக்கு வாங்க மாமா காலையில், நீங்கள் அங்கேருந்து வரணும் அப்படின்னு, கொஞ்சம் லேட் ஆகிடும் வாங்க, உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ஷாட் இருக்குன்னு 5:30 வந்துட்டார். நம்ம ஆளுங்க மதியானம் தான் எடுத்தாங்க, ஒரு 1:30 மணிக்கு தான் எடுத்தாங்க. மாப்பிள்ளை 5 மணிலேருந்து வந்துருக்கேன்னு, மாமா சாப்பிடுங்க மாமான்னு. அப்புறமேல் டப்புன்னு போய் காருக்குள்ளே உட்காந்து ஏதோ டிஃபன்லேருந்து அதை சாப்பிட்டார். நீங்கள் சாப்பிடலையா மாப்பிள்ளைன்னு மாமாவை கூப்பிட்டு போனோடனே அதில் தோசை ஊற்றிருந்தாங்க. தமிழ் சினிமாவில் இப்போ புதுசாக ஒன்று வந்துருக்குல்ல, லைவாக தோசை ஊற்றுறது, லைவாக இட்லி ஊற்றுறது, லைவாக பூரியை போடுறது, சின்ன தோசையாக போட்டாங்க. என்ன மாப்பிள்ள, என்ன மாமா சின்ன தோசையாக இருக்கும். சினிமாவில் ஒருத்தன் வளர்ந்துட்டான்னா அந்த எல்லா சாப்பாடுமே சிறுசாயிரும். பெரிய இட்லியாக போட்டாங்கன்னா அவன் இன்னும் சின்ன டெக்னீஷியனாக இருக்கானு. ஏன்னா பெரிய இட்லியை பெரிய டெக்னீஷியன் கடிக்க முடியாதான், அதனால் சின்ன இட்லியை விடுவாங்க. சின்ன தோசையாக போட்டால் நான் பெரிய ஆள் தான் சின்ன தோசையாக போடணும். மனுஷன் பெருசாக சினிமாவில் பெருசாகிறேன்னா அவன் கேரியர் திறந்து பண்ணால் இட்லியிலே சின்ன இட்லியாக இருக்கும். ஏன்னா அவர் கடிக்க மாட்டார், ஏன்னா அவர் வேறு வேலை இருக்குது, வேறு என்ன வேலை இருக்குன்னு தெரியல. போன உடனே தோசை ஊற்றிருந்தாங்க, ஒரு தோசை ஊற்றுங்கண்ணே, தோசை ஊற்றுனாங்க. அப்புறம் இன்னொரு லைட்மேன் வந்தார். அண்ணே ஒரு வெள்ளைக்கருவு மட்டும் ஊற்றி ஒரு தோசையை போடுங்கன்னாங்க. அதையும் பார்த்தாரு. அண்ணே வெள்ளைக்கருவு மஞ்சள் கருவு கொஞ்சம் கலக்கி வெங்காயத்தோடு சேர்த்து ஊற்றுங்கன்னாங்க. அதையும் பார்த்தாரு. ஏன் மாமா இப்படி ஒவ்வொருத்தருக்கும் தோசை சுடுவாங்களாண்ணா. அப்பயும் நினச்சேன், மாமா இன்னும் 2 வருஷம் லேட் ஆகும் போல படம் எடுக்கிறது.
அப்புறம் எங்கள் மாமா வந்து 2 மணி நேரம் பேசுவார். மீட்டிங்லாம் பேசினான்னு 2 மணி நேரம் பேசுவார். என்னைய விவேக், சிநேகனை, லிங்கம்சாமி சார் எல்லாத்தையும் கூப்பிட்டு கம்பர் திருவிழா, பாரதி திருவிழா, வள்ளுவர் திருவிழான்னு சொல்லி அடிச்சு நொறுக்குவார். ராஜபாளையம், சேத்தூர், விருதுநகரிலே கல்லைக்கு எடுப்பார். ஒரு 1.5 கிலோமீட்டர் கொட்டடிச்சு இழுத்துட்டு போவார். டங்கடா டக்கடா டங்கடா டக்கடா டங்கடா டக்கடான்னு. மாமா வேர்க்குது மாமா, இருந்தாலும் பரவாயில்ல வாங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு போய் பெரிய மீட்டிங்கை போட்டு தாய் தந்தையர்களை பேச வச்சு அதை வச்சு இதை வச்சு எம்பி எம்எல்ஏ எல்லாம் கூப்பிட்டு பெருசாக பண்ணிடுவார். ஆனால் எங்கள் மாமாட்ட ஆரியாவை பார்த்து இன்னும் ரெண்டு தடவை வாய்தாக்கு வரலன்னு வச்சுக்க, உன்னை இதுக்கு உள்ளே வைப்பேன், உள்ளே எடுத்துக்கு உள்ளே வச்சுருவேன் தெரியுமா அப்படின்னு சொல்லணும். மாமா திணறி வேர்த்து விறுவிறுத்து தனியாக போய் அழுது கதவை பூட்டி சிரித்து, மாப்பிள்ளை நான் இப்படியே கிளம்பிடுறேன், பைபாஸில் இந்த பக்கம் போயிடுறேன், இல்லை சர்வீஸ் ரோட்டில் ஏறலைன்னு சொல்லி அவரை சமாதானப்படுத்தி பேச. இந்த படம் அவருக்கு வந்து எங்கள் செல்லியன் சார் சொன்ன மாதிரி அர்ஜுனன் பேர் 10 அர்ஜுனன் பேர் 10ங்கிற மாதிரி. மாமா எல்லா விஷயங்களுமே கஷ்டமான விஷயங்கள் தான், எல்லாமே கஷ்டமான விஷயங்கள், எதுவுமே ஈஸி இல்லையா? உங்களுக்கு தெரியாதா? வந்தோடனே ஒரு ஆளுக்கு ஒரு ஊசி போட்டு எல்லாம் அனுப்பிச்சிங்க. கொஞ்சம் எரியா, 4 நாள் எரியா, 2 ஊசியை போடியா, பேசாமல் எரியா, கையக்கால் கட்டுப்படியா, ஒரு நாள் கஞ்சி குடியா, ஒரு நாள் பார்லி அரிசி போடியா அப்படின்னு சொல்லித்தானே நீங்கள் சௌரியப்படுத்தினீங்க. அதே மாதிரி தான் மாமா அது. நீங்கள் வந்து கொடுது வறுமை கொடுது, இளமையில் வறுமை கொடுதுன்னு ஒன்று இருக்குல்ல, அது மாதிரி நீங்கள் முதல் படத்திலே இவ்வளோ சிரமப்பட்டிருந்தாலும் அதை உங்களை மிகப்பெரிய பக்குவப்படுத்தும். இந்த உட்காந்துருக்கார கங்கைமரன் சார், அவங்க படாத கஷ்டமா? இந்த என் சகோதரர் இருக்கார் மிஸ்கின் சார், அவர் படாத கஷ்டமா? அந்த ஐஏஎஸ் எல்லாம் அவர் எப்படி படித்தார்னே தெரியல. அவரை நீங்கள் எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சிங்க. அவரை கொரோனா காலத்தில் நான் படுத்தின பாடு உங்களுக்கு தெரியுமா? அவர் படுத்தின பாடு தெரியுமா உங்களுக்கு? எவனோ ஒரு டிஜிபிட்ட என்னென்ன கேட்பான். நான் ஃபோன் பண்ணி கேட்டு, அர்ஜுனன் சார் மறுமையாக பேசுகிறேன் சிங்கப்பிள்ளைன்னு, சொல்லுங்கள் என்ன செய்றீங்கண்ணே, அது கிடைக்குமாண்ணே. ஷாக்காயிட்டார். சிங்கப்பிள்ளையாக பேசுகிறது நானே தான். இது இந்த வாய்ஸை கூட ரெக்கார்ட் பண்ணி வீட்டுக்கு அனுப்புங்க, அவர் வாய்ஸான்னு செக் பண்ணிக்கோங்க. என்னை சென்னையில் வேலை பார்க்க விடுங்க, காவல்துறையில் லாண்ட் ஆர்டரில் இருக்கேன்னாரு. அவரை விடவே இல்லையா? என் நம்பரை பிளாக் பண்ணுற வரைக்கும் அவரை டிஸ்டர்ப் பண்ணி படித்து எடுத்து அன்னைக்கு நடந்து போயிட்டுருக்கையில் அந்த 1 ரூபாயை தூக்கி இவர் 1 ரூபா கொடுத்தாராம், அவரை 1 ரூபாயை வச்சுக்கிட்டாராம். அந்த காசை வச்சுக்கிட்டு எப்படி இருந்தீங்க? இன்கம் டேக்ஸ் ரேட்டெல்லாம் வந்தால் என்ன ஆயிருக்கும்? நானும் எத்தனையோ பேரோட நடந்து போகிறேன், என்கிட்ட தான் 10 ரூபா வாங்கிட்டு போகிறாங்க, எனக்கு ஒருத்தன் கூட காசு கொடுக்கல. தமிழ் சினிமாவில் ஒரே ஒரு விஷயம், பெரிய இயக்குநர்கள்ட்ட இருந்தால் படம் கிடைக்கும். அடுத்து எங்கள் அன்னை சீமான் என்னை வீட்டில் வெங்காயம் உரிச்சா படத்தில் டைரக்டர் ஆகிடலாம். நீங்கள் ஒன்றுமே வேணாம், எங்கள் அண்ணன் வீட்டில் போய் தினம் போங்க, சாப்பாடு போடுவார், அது போடுவார், இதை போடுவார். சாப்பாடுன்னு சாதாரண சாப்பாடெலாம் கிடையாது. ஒரு தடவை என்ன செஞ்சார், பாலா சார்கிட்ட வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், அன்னை சீமான் என்னை வீட்டுக்கு போயிட்டேன். மத்தியானம் சாப்பிடுவோம்டா அண்ணாரு. நான் சாப்பிடுவேன்னே. சரி ஏதாவது வாங்கிட்டு வந்துடு, நான் சாப்பிட்டு வந்தேன், வா காலையில் ஒய்எம்சி வாக்கிங் போகலாம், ஓடணும்டா நீ அப்படின்னு கூப்பிட்டு போயிட்டார். மதியானம் போய் சாமி வாங்கிட்டு விடானாரு. நான் போய் கடைக்கு போய் 1 கிலோ அரிசி, 2 10 ரூபா பாக்கெட்டு தயிர் பாக்கெட்டு, ஒரு 4 முட்டை, ஒரு 1/4 கிலோ வெங்காயம், ஒரு 200 சிக்கன் வாங்கிட்டு வந்து அண்ணே சமைக்கலாம்னே. என்னடா தம்பி நீ இப்படி லூஸ் பேலாக இருக்க, இப்போ 11 மணிக்கு வந்துடுவாங்கடா தம்பியெல்லாம், போடா முதல் நான் சொல்கிறத எழுதுறான்னு. ஒரு 60 முட்டை, 6 கிலோ கோழிக்கறி, 4 கிலோ மட்டனு, அந்த இது மாதிரி இருக்கும்டா, வரகரிசி மாதிரி இருக்கும்டா, அது 2 கிலோ வாங்குடா. சின்ன வெங்காயம் ஒரு 5 கிலோ வாங்குடா. பச்சை மிளகா வாங்குடா. இல்லை 3 லிட்டர் தயிரை வாங்குடா. அந்த பொம்பளை பிள்ளைகிட்ட சொல்லி ஒரு 30 பேர் சாப்பிட்ற மாதிரி ரசம் வைக்க சொல்கிறா. இல்லை அவனுக்கு ரசம் தானே பிடிக்கும், சாப்பிட மாட்டான்டா. இந்த கொஞ்சம் போல் பழைய சோறு தான் தனியாக வைக்க சொல்கிறா, அந்த தயிரை தனியாக வைக்க சொல்கிறா, அந்த மோர் வெங்காயத்தை வைக்க சொல்கிறா. சின்ன வெங்காயம் நிறைய பேர் சாப்பிடுவாங்கடா. இதை இல்லாமல் 60 முட்டையை வைக்க வைடா பார்த்தாதுரா பாடுறா அப்படின்னா. அதே மாதிரி 3 மணிக்கு வந்தாக எங்கேருந்து வர்றாங்கன்னே தெரியாது, எப்படி சாப்பிட்டு போகிறாங்கன்னே தெரியாது. தட்டை கூட கழுவாமல் போயிடுவாங்க. நான் கூட சொன்னேன், என்ன அவனுக்கு தட்டை கழுவி சொன்னேன், விரு அவனுக்கு வேறு வேலை இருக்கும்டா, போய் தொலைகிறான்டா, தட்டு தான்டா நம்ம கழுவும்டா, அதையும் ஒய்எம்சி போன உடற்பயிற்சியாக நினச்சிக்கணும்டா விட்றா.
போனீங்கன்னா நாமத்துக்குமாரிலேருந்து அத்தனை பாடலாசிரியர் வருவார், அத்தனை இயக்குனர் வருவார், அத்தனை ஒளிப்பதிவாக வருவார். நீங்கள் எங்கேயும் போய் ஒவ்வொருத்தர் வீட்டு கதவை தட்டி வாய்ப்பெல்லாம் கேட்க வேணாம். அன்னை வீட்டில் உட்காந்துக்கிட்டே இருந்தாலே வாய்ப்பு வந்துடும். அந்த மாதிரி ஒருத்தர் எங்களுக்கு கிடைச்சது. நாங்கள் சென்னையிலே இருந்து போராடி வர்றதுக்கான ஒரு வாய்ப்பாக இருந்துச்சு. அண்ணனை பற்றி அண்ணனும் செல்லியனும் அப்படியே கோடம்பாக்கத்துலேருந்து அப்படியே நடந்தே போகலாம். வாய்ப்பே வரலன்னு செல்லியன் சார் சொன்னான். சொல்லிடலாமா? செல்லியன் சார் சொல்லிடலாமா? ஐயோ ரொம்ப கஷ்டமாக இருக்குமே. நம்ம ஒரு பெண்களாக பிறந்திருந்தா வாய்ப்பு கிடச்சி பெரிய ஆள் ஆயிருக்குமோ, நடிகை ஆகிருக்கலாமா அப்படின்னு எங்கள் அண்ணன் கேட்டிருக்காரு. அதுக்கு செல்லியன் இருக்கும் அப்படின்னா, அதுக்கு எங்கள் அண்ணன் சொல்லியிருக்காரு, நீங்கள்லாம் பெண்ணாக பிறந்தா செவப்பாக பிறந்துடுவேன், நல்லா பிறந்திருந்தேன்னா கருப்பாக பிறந்துடுவேன், அப்பயும் எனக்கு பிரச்சனைண்டா அப்படின்னு. இதெல்லாம் மயிலாஞ்சி ஷூட்டிங் அப்போ தனியாக நின்று பேசிக்கிறீர்கள், நாங்களாம் சிரிச்சுக்கிட்டு இருப்போம். செகண்ட் ஷெட்யூல் போகல, என்ன சிரிக்கிறீங்கன்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அவர்களுக்கும் அவர்களுக்கான பந்தம். ஒரே அறையில் ஒரு நாள் 10 நாள் பேசலாம், 20 நாள் பேசலாம், 2 மாதம் பேசலாம், 3 மாதம் பேசலாம். 4 வருஷம் 5 வருஷம் 6 வருஷம் பேச முடியுமா? எங்கள் அண்ணன் சீமான் அண்ணன், செலியன் சார், டைரக்டர் பாலா சார், ஆர்த்தர் வில்சன், ஜெயமோகன், ராமகிருஷ்ணன், இப்படியே உட்காந்து பேசிக்கிட்டே இருப்போம். 100 படம் பார்த்து ஒரு நல்ல படம் எடுக்க முடியாது. ஒரு படத்தை 100 தடவை பார்க்கணும்டான்னு எங்கள் அண்ணன் தான் சொல்லுவார். ஓடுன ஒரு நல்ல படத்தை 100 தடவை பாடுறா, நல்ல படத்தை பாடுறா. இங்கே அந்த ஃபெஸ்டிவல் போகிறது, அந்த ஃபெஸ்டிவல் அதெல்லாம் தூக்கி எறியல, ஒரு படம் பாடுறா. உலகத்தில் சத்யஜித், ஜேம்ஸ் காமரூன், அவன் இவெல்லாம் சொல்லாதடா. இந்த பக்கத்தில் உட்காந்துருக்கேன்டா தம்பி பாலா பேரை சொல்கிறா, பாலுமேந்திர சார் பேரை சொல்கிறா, பீம்சின் பேரை சொல்கிறா, பால் நீலகண்டன் பேரை சொல்கிறா, இல்லை டைரக்டர்டா, பெரிய டைரக்டர்டா எம்ஜிஆர் பேரை சொல்கிறா, அப்படி தான் சொல்லுவார். அது போட்டதற்குரிய இத்தனை பேர் இருக்காங்க. கங்கைரமன் சாரை என் படத்தில், ரெட்டு படத்தில், அஜித் படத்தில் நடிக்க சொல்லி அவர்கிட்ட போய் கேட்டேன். அவர் நான் ஆஃபீஸ்க்கே வரேன்ப்பா அப்படின்னாரு. ஆஃபீஸில் வந்தேன், கதையெல்லாம் சொன்னேன். எப்படிப்பா நான் பண்ணிடுவேண்ணா வச்சுருவேண்ணா அப்படின்னாரு. நீங்கள் பண்ணாலும் பண்ணாட்டியும் உங்களை பண்ண வச்சுருவேன் சார்னு. அது ஏதோ டேட்டு பிரச்சனை, அதனால் பண்ண முடியாமல் போச்சு. எங்கள் அண்ணன் சாரி, என் சகோதரன், என் மூத்தவர், மதிப்புக்குரிய போற்றுதலுக்குரிய மிஸ்கின் சார், நான் 12 மணிக்கு ஐ லவ் யூ சொல்கிற ஒரே ஆள் அவர் தான். கேட்பார், என்ன சாப்பிட்ட அதை மட்டும் சொல்லும்பார். இல்லை நான் 12:30 மணிக்கு பேசுகிறீங்களே அதை அப்படிம்பார். என்றைக்காவது ஒரு இடத்துல போய் கற்றுக்கலாம் அப்படின்னு போவோம்ல, அது மிஸ்கின் சார் தான். நான் சைக்கோவில் பண்ணேன். ஒரு சைக்கோவில் அந்த த்ரில்லர் கேரக்டரை வரட்டி போகையில், என்னை காரை விட்டு இறங்க போகையில் ஒரு சின்ன சீக்வன்ஸ் சைலண்ட்டாக இருக்கும். அப்போ தேட்டர் ஆடியன்ஸ் எல்லாம் கற்றுனாங்க, சிங்கப்புலி இறங்கிறாத உன்னை கொன்றுவான், சிங்கப்புலி இறங்கிறாத கொன்றுவான்னாங்க. நான் இறங்கினேன், அதே மாதிரி அந்த சீக்வன்ஸில் என்னை காலி பண்ணிடுவாங்க. அப்போ சொன்னாங்க தேட்டரில், இறங்காத கொன்றுவான்னு சொன்னேன்னு சொன்னாங்க. அதே ஆளுங்க தான் 2.5 வருஷம் கழிச்சு மகாராஜா படம் பார்த்தாங்க. படம் பார்த்துக்கிட்டு இருக்கையில் என்னை பற்றி தெரிஞ்சோன்னே, இன்னமாடா நிற்கிற அவனை கொள்றான்னு. அதே 100 ரூபா கொடுத்தேன்னா இங்கே 120 ரூபா கொடுத்து என்னை கொள்ள சொன்னாங்க. ஒரு பெட்டி நிறையா கோயம்புத்தூரில் இருக்க எல்லா மாலுக்கும் கூப்பிட்டு போகிறார். இந்த கேப் உனக்கு பிடிக்குதான்னு 10 கேப் வாங்குறாரு. அந்த கேப்பு மொத்தமே ஒரு 5000 ரூபா ஆயிடுச்சு. கோட் வாங்குறாரு, ஷர்ட் வாங்குறாரு, ஷூ வாங்குறாரு. இல்லை பேசாமல் இருங்க, உங்களை நான் அழகாக காட்ட போகிறேன்னாரு. அதில் வெற்றி பெற்றாரா சரியான எனக்கு தெரியல. நம்ம அழகாக இருந்தால் தானே இருக்கும். ஆனால் என்னை வச்சு அந்த சைக்கோ படத்தில் ஒரு நல்ல கேரக்டர் விட்டார். தினமும் ஷூட்டிங் முடிஞ்சோடனே சிங்கப்பிள்ளை நான் ஒரு கை தட்டுங்க அப்படின்னாரு. ஷூட்டிங் முடிஞ்சோடனே நான் இன்றைக்கி உங்களுக்கு முடிஞ்சிச்சுன்னே போயிட்டு வாங்கினேன் நல்லபடியான. போய் ஏறுறேன், காஸ்டியூமர் ஒரு பெட்டியோடு வர்றார், பெரிய பெட்டியோடு. நான் போட்டிருந்த பேண்ட்டு, சட்டை, டிஷர்ட்டு, ஷார்ட்ஸு, கீட்ஸு, கேப்பு இப்போ எல்லாத்தையும் வச்சு அண்ணன் உங்களுக்கு கொண்டு போய் சொன்னார்னாரு. இல்லை சார் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஆரம்பிச்சிட்டாரு, அவருக்கு நிறைய தேவைப்படும், அவரை வச்சுக்கிற சொல்லுங்கள். எனக்கு வேணாம், ஒரு அடையாளத்துக்கு 2 சட்டை எடுத்துருவாங்க. இல்லை சார் அவர்கிட்ட பேச முடியாது சார், காரில் ஏறி போயிட்டே இருங்கன்னார். இந்த ஒவ்வொரு நிகழ்வுகள் தான் நம்மளை சினிமாவில் இன்னமும் இருக்க செய்யுது. இந்த படத்தை எடுத்த தயாரிப்பாளர் அர்ஜுன் சார் அவர்களுக்கு
எங்கள் மாமா அவர்களுக்கும் எல்லாருக்கும் நான் நன்றியே சொல்லிக்கிறேன். லால்குடி இளையராஜா இந்த படத்தில் நாடு படத்தில் வேலை பார்த்தோம், இந்த படத்தில் வேலை பார்த்தோம். எனக்கு தெரிஞ்சு இளையராஜா, லால்குடி இளையராஜா வந்து நேர்மையின் மறுஉருவம். ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லி அந்த செட்டை போடுங்க, இந்த செட்டை போடுங்கன்னா இந்த செட்டுக்கு இவ்வளோ தான் ஆகும், நீங்களே வந்து செலவழிங்க, நீங்களே பார்த்துங்க, எனக்கு 5 பைசா தேவையில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆள் எங்கள் அண்ணன் தனஞ்சய அண்ணன், ஆர் விஜயகுமார் சார் அவர்களுக்கும், பேரரசு அவர்களுக்கும், எல்லாருக்கும், அம்மா அவர்களுக்கும் எல்லாருக்கும் நன்றியை சொல்லிக்கிறேன். இந்த படத்தை ஊடகவியல் எல்லோரும் சேர்ந்து ஒரு நல்ல நிலைக்கு, ஒரு உன்னதமான ஒரு விஷயமாக கொண்டு போங்க. எழுத்தாளர் கல்கி சொன்ன மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை எல்லாரும் பார்க்கணுங்கிறதுக்காக நல்லபடியாக எழுதுங்க. ஒரு கெட்ட விஷயத்தை எல்லாருக்கும் போய் சேரக்கூடாதுங்கிறதுக்காக அதுக்கு பொங்கி எழுந்து கூட தவறை சுட்டி காட்டுங்க என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். மன்னிச்சிக்கங்க. காலை வணக்கம். பேரன்புக்குரிய என்னுடைய அஜயன் பாலா. நான் சினிமாவுக்கு வரும்போது என்னுடைய சினிமா அறிவை உரசி பார்க்குறதுக்கு சில நண்பர்கள் இருப்பாங்க. ஒரு பயங்கர ஒரு கண்டென்டிவான கான்வர்சேஷன் பண்ணணுன்னா ரொம்ப சில பேர், வெற்றிமாறன், அஜயன் பாலா, என்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர் சில பேர் உங்களோட. ஸோ என் சினிமாவை ஒரு சிக்குமுக்கி கல் போல் நான் ஒன்று சொல்ல, அவர் அதை எதிர்த்து சொல்ல, ஒரு டயலக்டிக்கலாக என் சினிமாக்குள்ளே வந்ததுக்கு அஜயன் பாலாவும் காரணம். அஜயன் பாலா எங்கே இருக்கீங்க? அஜயன் பாலா வெரி குட் ஹியூமன் பீயிங், ரொம்ப பண்பான மனிதர், அன்பான மனிதர். அதனாலே ரொம்ப நாள் சினிமாவில் கிடைக்கல அவருக்கு. இந்த சினிமாவில் நிறைய ரொம்ப தேவையில்லாமல் நல்லவங்க இருப்பாங்க. ஆக்சுவலாக அது மீரா கதிரவன் மாதிரி. ஆக்சுவலி ரொம்ப ஹானஸ்ட்டு, அவங்களுக்குள்ள ஒரு இன்னசென்ஸு இதெல்லாம் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால் ஆக்சுவலாக எனக்கு முன்னாடி வெற்றிமாறனுக்கு வந்து அஜயன் பாலா சினிமா எடுத்துருக்கணும். பட் லைஃப் இஸ் ஆல்வேஸ் இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் பிளான். ஸோ இன்றைக்கி எடுத்திருக்காரு. இதில் என்ன எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா, இல்லை ராஜா அப்பாவை அவர் இன்க்ளூட் பண்ணது தான். நான் உள்ளே உட்காந்துருக்கும்போது பாட்டு கேட்டேன். அது சில இடங்களில் அவர் ஏன் ராஜான்னு சொல்கிறோம் அப்படின்றது தெரிஞ்சுது. ரொம்ப எக்ஸ்ட்ரானரி ஃப்ரேசஸ்ஸு. செலியன் எப்பயுமே சொல்லுவார், நாங்கள் சினிமா ட்ரை பண்ணும்போது ஒரு பெரிய பானையில் தான் சாப்பாடாக்கி நாங்கள் 1 மணிக்கு வருவோம் பசியோடு. நாங்கள் பசியோடு 1 மணிக்கெலாம் படுத்துருவோம். ஒரு 1:30 மணிக்கு எட்டி உதச்சி எழுப்பி டேய் சமைங்கடான்னு சொல்லுவார் எங்கள் அண்ணான்னு சொல்லிட்டு கண்கலங்க சீமன் சார் பற்றி பேசியிருக்காரு. ரொம்ப சந்தோஷம் சார், ரொம்ப நன்றி சார். உங்களை சொல்ல போதெல்லாம் செலியனும் சில நண்பர்களும் அழுகிறத பார்த்துருக்கேன். இந்த இயற்கை உங்களை பத்திரமா பார்த்துக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். ப்ரொடியூசர் வரும்போது சொன்னார் நட்பு அப்படின்னாரு. வேறு துறைகளில் நட்பு இருக்கான்னு தெரியல, ஆனால் சினிமா துறை மாதிரி ஒரு நட்பை போற்ற ஒரு துறை உலகத்தில் எதுவுமே கிடையாது. சினிமாவுக்குள்ள கதைகள் சொல்கிறது அது ஒரு தனி, அது சமூகத்திற்காக அது ஒரு பெரிய சம்பாஷணை. சமூகத்தோடு பேசணும், நான் கண்டறிந்த விஷயங்களை சமூகத்துக்கு பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறது ஒரு ஃபில்ம் மேக்கருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. நான் ஒரு பெஸ்ட்டு விஷயத்தை நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச, ரொம்ப கஷ்டப்பட்டு சிறுக சேமித்த பணத்தை ஒரு நல்ல விஷயத்துக்காக மக்கள்கிட்ட திருப்பி கொடுக்கணும் அப்படின்றது ஒரு ப்ரொடியூசர் பார்வை. ஒரு நடிகன் நடிகையும் நாங்கள் அந்த ஒரு கலை படைப்பை நாங்கள் எப்படி நேசிக்கிறோம், அந்த கலை படைப்பில் அந்த கதாபாத்திரங்களாக நாங்கள் மாறி நான் மக்கள்கிட்ட போய் சேர்றோம். ஸோ நீங்கள் சினிமாவை பற்றி எந்த ஆஸ்பெக்டில் பார்த்தாலும் அது ஒரு கிரேட்டர் குட்டாகவே இருக்கும்.
ஆனால் அதுக்குள்ளே ஒரு எக்ஸ்ட்ரானரி விஷயம் என்னென்னா அவருடைய நட்பு. எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும், நம்ம வெளியே உட்காந்து காசிப் பேசிடுவோம், அவனை பிடிக்காதுன்னு சொல்லிடுவோம், இல்லை ஒரு மேடையில் விமர்சிச்சிருவோம். ஆனால் அவங்களுடைய ஒர்க்கை அந்த நட்பு எப்பயுமே விட்டு கொடுக்காது. அவங்க அதை சிலாகிச்சு தான் பேசுவாங்க. எனக்கு அவர் பிடிக்காதுப்பா, ஆனால் அவன் பயங்கரமான ஃபில்ம் மேக்கர் அப்படின்றாங்க. எனக்கு அவர் பிடிக்காதுப்பா, ஆனால் நல்ல படம் மட்டும் எடுப்பான்னு சொல்லுவாங்க. ஸோ சினிமா வந்து ஒரு பெரிய நட்பு சமுத்திரம் தான் அது. எனக்கும் அஜயன் பாலாவுக்கும் அந்த மாதிரி நட்பு தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. அப்படி ஒரு நட்பு இருக்கிறதுனால தான் வெற்றிமாறன் வந்து அஜயன் பாலாவை கூடவே வச்சுக்கிட்டு வெற்றிமாறன் திறந்த அந்த நூலகத்துக்கு ஒரு படிப்பாளியும் ஒரு பண்பாளனையும் ஒரு உண்மையாக இருக்கிற ஒரு மனிதனையும் வந்து அதை பார்த்துக்க சொல்லி வெற்றி அஜயன் பாலாவுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு பொறுப்புன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. ஸோ இந்த திரைப்படம் ரொம்ப முக்கியமான திரைப்படம். அப்பா வந்திருக்காரு, கங்கைமன் அப்பா. நான் அவர் தான் ரீசெண்டாக அவர் கூட இருந்து ஒரு முழு நாள் அவர் கூட இருந்த ஒரு பேர் அனுபவம் எனக்கு கிடச்சிது. ஒரு பெரிய பாலிமேத். ஐ திங்க் நேம் எனி திங் இன் சினிமா ஐ வுட் ஹவ் டன். அவருடைய நட்பு கிடச்சது எனக்கு பெரிய இந்த இயற்கை நான் கொடுத்த வாரம்னு நினைக்கிறேன். அப்புறம் இங்கே பேசும்போது வந்து ப்ரொடியூசர் சார் வந்து பேசினார், ஒரு மனநல மருத்துவராக பேசினார். ஒரு கதாசிரியனும் ஒரு சமூகத்தின் மனநல மருத்துவம் தான். ஒரு சினிமா எதுக்கு பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு நல்ல ஃபில்ம் மேக்கர் வந்து ஒரு நல்ல கதை வந்து ஒரு தெரப்பி. கதைகள் எதுக்காக சொல்லப்படுது அப்படின்னா, ஒரு சமூகத்திற்கு தெரப்பி. எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது, எப்படி வாழணும், எப்படி பிரச்சனைகள் வரும்போது அதிலேருந்து கலண்டு வரணும் அப்படின்றத ஒரு சமூகத்திற்காக ஒரு எழுத்தாளன் தன் வாழ்நாளை மறந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கான். நிறைய பேர் சில காரணங்களில் குடிக்குள்ளே போய் ஒளிஞ்சிருவாங்க. அதுக்கு கூட அதுதான். ஏன்னா அந்த கவனம் அதுக்குள்ளேயே இருக்கணும் அப்படின்ற மாதிரி கூட சில டைம் தன்னை மாய்ச்சிக்கிட்டு சமூகத்திற்காக ஒரு தெரப்பிஸ்ட் வாழ்க்கை என்றைக்குமே சந்தோஷமாக இருந்ததே கிடையாது. அது ஸ்டார்ட் ஃப்ரம் ஃப்ராய்டியை எடுத்துக்கிட்டால் கூட, லக்கானை எடுத்துக்கிட்டால் கூட, யாருடைய ஒரு கிரேட் தெரப்பிஸ்ட் வந்து ஹாப்பியாக இருந்ததில்லை. ஏன்னா அந்த ஹாப்பினஸ் எல்லாம் எப்படி சமூகம் ஹாப்பியாக இருக்குன்றதுக்காக அவன் தன் வாழ்நாளில் ஒரு மெழுகுபத்தி போல் எரிச்சுக்கிட்டு அவன் வந்து சமூகத்தை பத்திரமா பார்த்துக்கிறான். ஸோ நீங்கள் இந்த படத்துக்கு ப்ரொடியூசராக வந்தது, இட் இஸ் நாட் அன் ஐரனி சார், இட் இஸ் அ வெரி பியூட்டிஃபுல் சர்க்கம்ஸ்டன்ஸ். இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரானரி ஒரு ஈவெண்ட்டு. அப்புறம் நான் இப்போ ஒரு படத்தை பார்க்கும்போது, இப்போ 30 வருஷம் சினிமாவில் இருந்த பிறகு ஒரு விஷயத்தை நான் கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்கிறேன். அதையும் நான் என் அசிஸ்டன்ட் டைரக்டரை சொல்லிக்கிறேன். நேற்று கூட அதை பற்றி பேசினேன், அதை நான் பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஃப்யூச்சர் சினிமா ஃபில்ம் மேக்கர்ஸ் ஆர் பீப்புள் ஹூ வாண்ட் டு இன்வெஸ்ட் தர் டைம் அண்ட் மணி இன் சினிமா. ட்ரையாங்கிள் தெரியும் எல்லோரும், முக்கோணம். அந்த முக்கோணத்தில் 5 வகையான முக்கோணங்கள் இருக்குது. ஐசாஸ்லஸ் ட்ரையாங்கிள் அப்படி இப்படி நிறையா இருக்குது. அதில் ஈக்குலேட்ரல் ட்ரையாங்கிள் ஒன்று இருக்குது. அதாவது 3 பக்கமும் ஒரே அளவு உள்ள ட்ரையாங்கிள். 3 பக்கமும் ஒரு சினிமான்றது ஒரு ஈக்குலேட்ரல் ட்ரையாங்கிள்னு நான் நினைக்கிறேன். ஒரு சினிமா விஷன்லேருந்து ஆரம்பிக்குது. ஒரு கலை எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷன், அதுதான் கதாசிரியன், அவங்க கூட இருக்க அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லாமே. அதுக்கப்புறம் அந்த சினிமா அது ஆர்ட்டு. அதுக்கப்புறம் சினிமா ரைட் டெக்னீஷியன்ஸ்கிட்ட சூஸ் பண்ணுறோம். அந்த விஷனை வந்து எப்படி அதை வந்து உருவாக்குறது அப்படின்றது ரைட் டெக்னீஷியன். செலியன் போன்ற, இல்லை லால்குடி சிவாஜி இளையராஜா போல், அல்லது வந்து சீகர் பிரசாத் போல், இளையராஜா போல் ஒரு டெக்னீஷியன்கிட்ட கொடுக்குறோம். அந்த செகண்ட் அந்த ட்ரையாங்கிளுடைய பக்கம் வந்து கிராஃப்ட்டு. அந்த 3வது பக்கம் இந்த 2ஐயுமே பாசிபிள் ஆக்குற ப்ரொடியூசர்ஸ். அதாவது நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம். ஒரு சினிமா அந்த 3 பக்கமும் சரியான முறையில் இருக்கணும். கலைப்படைப்பு மட்டுமே முதன்மையாக இருந்து அது போனால் அது ஒரு ஆர்ட் சினிமா ஆகிடும். அது பாராட்டப்படும். ஆனால் வந்து அது அந்த தேவையை வந்து அது வந்து அந்த 2 பக்கம் இருக்க தேவையை அது பூர்த்தி செய்யதில்லை. கிராஃப்ட்டு மட்டுமே இருக்கும் பட்சத்தில் அது வந்து அடுத்த 2 பக்கங்களும் தேவையில்லாமல் போயிடுது.
வெறும் வணிகம் மட்டுமே இருக்கும் பட்சத்தில் அது ஒரு நாளாந்திர படைப்பாக மாறுகிறது. இந்த 3 பக்கங்களும் அது சரியாக இருக்கும்போது அது ஒரு எக்ஸ்ட்ரானரி படமாக அது மாறுது. அது ஃப்யூச்சர் ஜெனரேஷன்ஸ் வந்து அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இது வந்து கொஞ்சம் அது என்ன காரணம், நாங்கள் சினிமாவுக்கு வரும்போது சினிமா வந்து ஒரு பெரிய கனவாக மட்டுமே இருந்தது. ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது. இன்றைக்கி சினிமா வந்து ஒரு சினிமா எடுக்கிறது 365 சினிமா எடுத்த ஒரு தமிழ்நாட்டில் இன்றைக்கி வந்து 30 சினிமாக்கள் எடுக்கப்படுகிறதான்னு அது ஆச்சரியம். அந்த 30 சினிமாக்களில் ஒரு 5 சினிமா வந்து ரிலீஸ் ஆகுதா அப்படின்றதே ஒரு பெரிய ஆச்சரியம். ஸோ நெக்ஸ்ட் ஜெனரேஷன் வர்ற சினிமாக்காரங்க, ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே எப்படி பிளான் பண்ணோன்னா, ஒரு ப்ரொடியூசர் ஒரு 3 படமாக பிளான் பண்ணணும். அந்த அர்ஜுன் சாருக்கு சொல்கிறது அப்படி தான் வந்து ஒரு படம் அப்படின்றது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. 2வது படம் வந்து பிரேக் ஈவன் அண்ட் லேர்னிங் த கிராஃப்ட். 3வது படம் தட் வித் ஆல் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ், வித் ஆல் திஸ் இன்சைட்ஸ் அண்ட் வித் வெரி இம்பார்ட்டன்ட் பேஷன்ஸ் அண்ட் ஃபைண்டிங் த ரைட் டெக்னீஷியன் அண்ட் த விஷனரி வில் கெட் பேக் த மணி. ஸோ இது வந்து நான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு அப்சர்வேஷன் நான் சொல்கிறேன். இது வந்து தனஞ்சயன் சாருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. அது அதுக்கப்புறம் வந்து எனக்கு கொஞ்ச நேரத்துக்கு முந்தி பேசின ஒரு மனிதரை பற்றி நான் பேசணும். சிங்கமொழி சார் நான் ரொம்ப ஆராதிக்கிற ஒரு மனிதன். ஒரு தமிழக வாழ்க்கையை, தமிழ் வாழ்க்கையை ஒரு சுமக்கிற ஒரு பெரிய பானைன்னு சொல்லுவேன் அவர். ஆக்சுவலாக 12 மணிக்கு நல்லா ஃபுல் ட்ரிங்க்கில் என்னை கூப்பிடுவார். மோஸ்ட் ஆஃப் த டைம் நானும் ட்ரிங்க்கில் தான் இருப்பேன் ஆக்சுவலாக. அப்போ 12 மணிக்கு மேலே இது வரைக்கும் எந்த பொண்ணு என்னை கூப்பிட்டு லவ் யூ சொன்னதில்லை. அவர் தான் கூப்பிட்டா ஐ லவ் யூன்னு. நானும் ஐ லவ் யூ சார், எத்தனை போய்கிட்டு இருக்கு அங்கே அப்படிம்பேன். இங்கே 4 போய்கிட்டு இருக்கு சார், இங்கே 2 சார், இன்னும் கொஞ்ச நேரத்தில் 4 வந்துடும் அப்படின்னு சொல்லுவேன். தண்ணி குடிக்கலான்னு எடுத்தால் அதுலேயும் பிரிட்டிஷ் எம்பர்னே வருது ஆக்சுவலாக. ரொம்ப அலாதியான மனிதர், மனதில் இருக்கிறது அப்படியே பேசக்கூடிய மனிதர், மனிதர்கள் மேலே அவ்வளோ நேசத்தை கொட்டுற மனிதர். 12 மணிக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணி ஐ லவ் யூ சொல்கிறாரு அப்படின்னா ஒரு 200 பெண் இதயங்களுக்கு உள்ளே வச்சுருக்க ஒரு மனிதன் நினைக்கிறேன் ஆக்சுவலாக. அவர் கூட ஒர்க் பண்ண டைம் நான் சொன்னேன், அவர் கூட நான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா அவர் எப்போ பார்ப்பேன், பேச மாட்டார், இப்போ சிரிப்பார், போவார். ஆனால் அந்த மனிதரோட ஒர்க் பண்ணேன். அந்த ஒரு கொஞ்ச நாள், ஒரு 10 நாள் நான் ஒர்க் பண்ணேன். ரொம்ப ஒன் ஆஃப் த பெஸ்ட். அவர் கூட பேசிக்கிட்டே இருப்பார், ரொம்ப ஜாலியாக பேசிகிட்டே இருப்பார், எல்லா விஷயம் சொல்லுவார். நிறைய கதைகள் அவர்கிட்ட இருக்குது ஆக்சுவலாக. சினிமாவில் தான் இந்த மாதிரி ஒரு ஆளை நீங்கள் பார்க்க முடியும். எப்படி சொல்லலாம்னா, சொல்லுவாங்க ஒரு ஒரு கிழவன் இறந்து போய் விட்டால் நூலகம் எரிந்து போயிடுதுன்னு ஒரு ஆப்பிரிக்கா பழமொழி இருக்குது. அந்த மாதிரி ஒரு பழைய கிழவன் தான் அவர் ஆக்சுவலாக. இந்த மாதிரி கிழவர்கள் இன்றைக்கி இல்லை, செத்து போயிட்டாங்க நிறைய பேர். நம்ம அப்பா அம்மா எல்லோரும் செத்து போயிட்டாங்க ஆக்சுவலாக. எங்கள் சீமானனை கூட அப்படி தான், ஒரு பெரிய கிழவன் தான். ரொம்ப நீங்கள் ஆனால் நீங்கள் வந்து பெண்ணாக பிறந்தாலும் நீங்கள் அழகாக தானே வந்திருப்பீங்க. அப்புறம் வந்து அவன் வந்து உங்கள் அழகை பார்க்கறதுனால நீங்கள் பேச்சு வன்மை இருக்குல்ல, அதில் அவன் மயங்கி அவங்க ஒரு 20 பேர் பின்னாடியே தான் வந்திருப்பாங்க சேவன்னா. ஸோ அதனால் நீங்கள் நெகட்டிவாக ஃபீல் பண்ணாதீங்க ஆக்சுவலாக. ஸோ இந்த மேடை ரொம்ப அழகாக இருக்குது. அதுக்கு வந்து அஜயன் பாலாவை நான் ரொம்ப பாராட்டுறேன். இந்த மேடை வந்து எப்படின்னா ரொம்ப நேசிக்கக்கூடிய மேடை, மனிதர்களை நேசிக்கக்கூடிய ஒரு மேடை. இங்கே இருக்க எல்லா மனிதரும் அதில் வந்து ஒரு பொட்டு வச்சது மாதிரி பாலுமேந்திரா அம்மா ஐயாவினுடைய துணைவியார் இங்கே இருக்குது. அவங்க வந்தது என்னமோ ஒரு விழாவில் வந்து ஒரு பூ வச்சது மாதிரி இருக்குது. கலைஞர்கள் இறப்பதே இல்லை அப்படின்றத அது சொல்லுது ஆக்சுவலாக. அந்த அம்மா எனக்கு தெரியல, அப்புறம் வந்து சொன்னாங்க அப்படின்னோடனே ரொம்ப ஷாக் ஆச்சுன்னா, மாறுது, முகம் மாறிக்கிட்டே இருக்குது, உடம்பு மாறிக்கிட்டே இருக்குது, உடம்பு சுருங்குது, முகம் சுருங்குது. ரொம்ப நன்றிம்மா நீங்கள் வந்தது, ரொம்ப அழகு. தப்பாக எடுத்துக்காதீங்க, எல்லோரும் எந்திரிச்சு ஒரு கிளாப் பண்ணுவோம் அந்த அம்மாவுக்கு ஆக்சுவலாக. எஸ், அதாவது சினிமாக்காரனுக்கு வாடகை கொடுக்க மாட்டான்,
சினிமாக்காரனுக்கு எங்கே போய் போனால் வாடகை கொடுக்க மாட்டான். ஆனால் ஐயா சினிமாக்கார மாதிரி அன்பானவன் எவனுமே இல்லையா, அதுக்கு சாட்சி தான் என் ஆக்சுவலாக. ரொம்ப நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க, நான் பேசலை, விஜய் சாரிடாக்கண்ணா. அப்புறம் அந்த படத்தில் நான் சில காட்சிகள் பார்க்கும்போது செல்லியன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து ஒரு பயங்கர டான்ஸ் ஆடியிருக்கார். ஆக்சுவலி வெரி விஷுவலி பிரெத் டேக்கிங்கான இருந்துச்சு. ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு சி த ஹோல் மூவி. அப்புறம் ராஜா சார் பற்றி ஒரு பாட்டு கேட்குறது அப்படின்றது, இன்னைக்கு காலைல எந்திரிச்சு ஷாப்பேனுடைய ஃபஸ்ட்டு நக்டூன் கேட்டேன். ஆக்சுவலாக பி ஃப்ளாட் மைனருடைய நக்டூன்னு கேட்டேன். நிறைய பேர் வந்து இது ஒரு ராஜா சார் பேசுகிறதுக்காக, ஏன்னா வாழ்நாளில் பேசுகிறதுக்கு ஒரு அழகு வேணும்ல, ஏன் பேசுகிறதுக்கு ஒரு காரணம் இல்லை. நான் எப்பயுமே டெய்லி நான் அப்படி ஒரு வரும்போது நான் ராஜா சாரை பற்றி பேசுவேன். இன்றைக்கி என்னுடைய மனசில் வந்ததை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஏன் அந்த மனிதன் இவ்வளவு காலகட்டம் இருந்தும், இந்த படத்தில் ஒரே ஒரு ஃப்ரேஸ் கேட்டேன், அதை என்னால் திரும்பி ரீகலெக்ட் பண்ண முடியல. ஒரு பியூட்டிஃபுல் ஃப்ரேஸு. அந்த ஃப்ரேஸ் எப்படி அவரால் க்ரியேட் பண்ண முடியுது? 50 வருஷம் ஒரு இசையமைப்பாளர் 5 படம் பண்ணிட்டாவே உள்ளே இருக்க எல்லா டியூனும் எக்ஸாஸ்ட் ஆகிடுது, இல்லாமல் போயிடுது, ட்ரை ஆகிடுது. ஒரு 50-55 வருடங்கள். ஆனால் ஆக்சுவலாக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சது 70 வருடங்கள். ஒரு 70 வருடங்களாக ஒரு மனிதனுக்கு அந்த கேணி ஏன் வற்றவே இல்லை, அந்த ஊற்று எப்படி வற்றவே இல்லைன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. தெர் ஆர் 2 ways ஆஃப் ஃபில்மே கிரேட் கம்போசர்ஸ் இருக்காங்க. எப்படின்னா ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, அதுக்கப்புறம் இன்ஹரண்ட்டாகவே அவங்களுக்கு வந்து ஒரு அஃபினிட்டி டுவர்ட்ஸ் கிரேட்டர் ஆர்ட் இருக்கும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஷோஸ்டகோவிச், நான் படித்தது நான் கேட்டதில் ஷோஸ்டகோவிச், பீத்தோவன் ப்ரைமரிலி, பாக், மொசாட், ஷூபர்ட், ரக்மானினோ, அவங்களாம் அவங்கள என்ன பார்த்தீங்கன்னா இன்ஸ்பிரேஷன்ஸ் பென் டுவர்ட்ஸ் ஆர்ட்டு, 24/7 திங்கிங் அபவுட் மியூசிக், அதுக்கப்புறம் அவங்க ப்ராக்டிஸு. இப்போ நான் சொன்ன எல்லாத்தையுமே நம்ம ஊரில் இருக்க ராஜா சார் பண்ணிக்கிட்டே இருக்கார். 24/7 அவர் அந்த இசையிலே இருக்கிறார். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. ஓனாய் ஆட்டுக்குட்டி நான் வந்து யூகேயில் இருக்கேன். அவர் பார்க்குறாரு. அப்போ என் தம்பியை வந்து என்ன பண்ணிட்டேன், பின்னாடி இருந்து அவர் பார்ப்பாரா, வீட்டில் தான் பார்த்தாரு, சின்ன டிவியில் டபுள் பாசிட்டிவ் பார்க்குறாரு. என் தம்பியை பின்னாடி இருந்து அவர் கை சோஃபாவில் வச்சுருப்பார்றா, அந்த கையை மட்டும் வீடியோ எடுத்துக்கிறேறா அப்படின்னு. அவனுக்கு புரியல. அவர் படம் பார்த்துட்டே இருக்காரு. ராஜா சார் உட்காந்து படம் பார்த்துருக்காரு. என் தம்பி பின்னாடி உட்காந்து வீடியோ எடுக்கிறான். ஒரு 10 இடத்துல அவர் கை அப்படின்னுச்சு. அது என்னென்னா அவர் கீ கண்டுபிடிக்கிறார் 10 இடத்துக்கு. அப்போ நான் சொன்னேன் தம்பிட்டு, இந்த படத்தில் எக்ஸ்ட்ரானரி மியூசிக் இருக்குன்னு. அவனுக்கு ஒன்றுமே புரியல. அப்புறம் நான் வந்தேன், அவன் ஃபோன் பண்ணார். என்னடா இப்படி பண்ணி வச்சுருக்க, ஒரு மாதிரி இப்படி ஒரு குழப்பமும் பண்ணி வச்சுருக்க, நல்லா இருக்குடா, புதுசாக இருக்குது, சரி எனக்கு ரொம்ப வேலை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி திரும்புகிறாரு. நான் வீடியோவில் பார்க்குறேன், இப்படி திரும்புகிறாரு. திரும்பிட்டு போனவர் பின்னாடி ஒரு கை இருக்குது, ரைட் கை என்னது இப்படி ஆட்டுறாரு. எனக்கு தெரிஞ்சு ஒரு கம்போஷன் உருவாயிருச்சுன்னு சொல்லிட்டு. வாட் ஐம் ட்ரைங் டு சே தட் மேன், எனக்கு நான் ஒரு 100 வயசு வாழணுன்னா அது தேவையில்லை நினைக்கிறேன். 25 வருஷத்துக்கு பிடிங்க அவர் கொடுத்துடலான்னு நான் கேட்குறேன். தேங்க்யூ ஸோ மச். ரெண்டே வார்த்தை மட்டும் இல்லைம்மா, பாவம் எல்லாம் பசிக்குதில்ல சார். எல்லாம் என்ன பேச வேணான்ட்டாங்க, அதனால நன்றி. நான் பேசல சார். இல்லை பரவாயில்ல, டைமாக தான் பார்க்குறேன் எல்லாருடைய இதுக்காகவும். ஏன்னா முக்கியமாக நம்ம நானே எதிர்பார்த்துருக்கிறது அருமைக்குரிய சீமான் அவர்களுடைய பேச்சை கேட்கணுன்ட்டு தான் எதிர்பார்த்துட்ருக்குறேன். ஆகவே அவர் இந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி அவர் அடிக்க போகிற அடியை பார்த்து மயங்கணுன்றதுக்காக காத்திருக்கிறேன். உங்கள் கொள்கைப்படியே, உங்கள் ரூல் படியே நீங்கள் வாங்க சார். ஆக்சுவலி நல்ல பிளானிங். என்கிட்ட எதுவும் இல்லைம்மா பெருசாக பேச, நன்றி மட்டும் தான் சொல்ல போகிறேன்னாரு. அதை தான் இப்போது சார் பண்ணிட்டார் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போது மயிலாஞ்சு படத்துடைய இசைத்தட்டை திருமிகு அகிலா பாலு மகேந்திரா அவர்களும் திரு கங்கை அமரன் அவர்களும் வெளியிட மேடையில் இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் பள்ளக்குழுவினர் இணைந்து பெற்றுக்கொள்வார்கள். பேசுகிறேன்.
நீ என்ன எனக்கு பேச போகிறீங்கன்னு நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். மற்றவங்களுக்கெல்லாம் அப்படி போற்றி புகழ்ந்து வார்த்தையெல்லாம் பேசுகிறீங்களே, எனக்கு என்ன பேச போகிறீங்கன்னு நினச்சா விட்டு விடுறீங்களே. ஓகே, நன்றி. ஏன்னா நிகழ்ச்சி நேரம் நீண்டு கொண்டே போவதால் நிறைய வேலையை வைத்துக்கொண்டும் நமக்கு ஒன்றும் வேலை கிடையாது, பேசாமல் உட்காரலாம். ஆனால் எனக்கு அருமைக்குரிய பிள்ளையை நினச்சா அவர் எத்தனை புராணம் விட்டு வந்திருக்காரோ நமக்கு தெரியாது. அந்த மாதிரி அவர் அருமையான அவரை எழுதுகிறோம் அக்கறை எடுத்து வந்திருக்காருன்னா அந்த படத்து மேலே அவருக்கு எவ்வளோ ஆசை இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இவ்வளோ நேரம் உட்காந்துருக்காருன்னா அந்த ஆசையும் புரிஞ்சுக்கணும். நீங்கள் நிஜமாவே ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். இங்கே பார்க்குறது எல்லாமே மனசுக்கு மகிழ்ச்சியான ஒரு விஷயமாக இருக்கிறது. அப்பா 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 அப்பான்னு கூப்பிடக்கூடிய 2 பிள்ளைங்க இன்றைக்கி இங்கே வந்தது. டைரக்டர் விவரம் சீமான் அவர்களும் அப்பா அப்பா அப்பாவை தவிர வேறு ஒன்றும் கிடையாது. அப்பா அவர் பெரியப்பா, நான் சித்தப்பா, அந்த மாதிரி. அதே மாதிரி பார்த்தா எங்கள் உறவு முறையில் எங்கள் ஊர் மாப்பிள்ளை ஆர் உதயகுமார் அவர்கள், அவர் சின்ன வயசில் எனக்கு மாலை போட்டேன்னு சொன்னார். நிஜம்தான். அவங்க ஊரில் எல்லாம் போய் பாடினவங்க நாங்கள். கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக அரசியல் பாடல்களை பாடியவர்கள் நாங்கள். டாக்டரை பற்றி சொல்லணுன்னா மனநல சரியில்லாதவர்களை சரி செய்யக்கூடியவர்னு சொன்னார். எனக்கு கொஞ்சம் மனநிலை சரியில்லை, சரி பண்ணணும். நிஜமாகவே என்னென்னா தான் பெரிய டைரக்டராக ஆகிட்டு இல்லை வேண்டாம் நீங்கள் டைரக்டர்லாம் ஒன்று சேர்ந்துங்க, நான் டைரக்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒதுங்கி இருக்கிறாரோ உதயகுமார் அவர்கள் என்று நினைத்து கொண்டு. ஏன்னா நல்ல வெற்றி படங்கள்லாம் கொடுத்தவர். அவங்களாம் நிறைய வெற்றி படம். ஏன் போய் யூனியனில் உட்காந்துட்டு படம் எடுக்க மாட்டேங்க? உங்களுக்கு சிந்தனைலாம் போச்சா என்னாச்சு எனக்கு தெரியல. நிறைய கதைகள் வச்சுருக்கீங்க, நிறைய மியூசிக் வச்சுருக்கீங்க, நிறைய பாட்டு எழுதக்கூடியவங்க, நிறைய அறிவுள்ளவர்கள், ஆற்றல் உள்ளவர்கள். நீங்களும் சரி, ஆர் உதயகுமார் சரி, அது நம்ம செல்வமணியும் சரி, நிறைய வெற்றிகள் படங்கள் கொடுத்தவங்க. ஏன் இப்படி உட்காந்துருக்குறீங்க, ஏன் படத்தை பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற கேள்வி எனக்கு ஒன்று உண்டு. அந்த கேள்வி போட்டால் பதில் நீங்கள் அப்புறம் சொல்லி நல்ல படங்களை எடுத்துக்கொள்ளுங்க. நான் அதிக நேரம் பேச போவதில்லை. சார் வந்திருக்காரு, தினகரன் சார் வந்திருக்காரு. நாங்கள்லாம் மாதத்துக்கு 2 மாதத்துக்கு ஒரு தரம் சந்திக்கக்கூடிய ஒரு குரூப்பில் நாங்கள்லாம் ஒன்றா இருக்கிறோம். அதே பெரிய சந்தோஷம். ஹீரோயினையும் பார்த்தேன், ரொம்ப நல்லா படத்தில் ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. அண்ணனுடைய ஒருக்கு அண்ணன்ட்ட நேற்று சொன்னேன், அண்ணா நான் இன்னைக்கு ஏதுமா கேமரா இதுதானா அங்கேயா? ஓ நீங்கள் வந்திருக்கீங்களா? அதான் கலாட்டா பிடிச்சாலும் நீங்கள் வராமல் இருக்க மாட்டேங்கிறீங்க. சார் கேமரா பார்த்து பேசுகிறேன் சார், இந்த கேமரா இல்லை. ஓகே. இதனால் செய்து கொள்வது என்னவென்றால், இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். எங்கள் மனமாற பாராட்டக்கூடிய இந்த மயிலாஞ்சி படம் வெற்றி பெறணும் அப்படிங்கிறது எங்களுக்கெல்லாம் ஆசை. அது நிஜமான ஒன்று. இன்றைக்கி என்ன நாள்னு சொன்னால், இன்றைக்கி நிச்சயதார்த்தம் பண்ணக்கூடிய ஒரு நாள். இன்றைக்கி நிச்சயதார்த்தம் பண்ணுறோம். ரிலீஸ் அன்றைக்கி தான் முகூர்த்த நாள் அன்றைக்கு அறிவிக்கப்படும், பின்னால் அறிவிக்கப்படும். இன்றைக்கு நிச்சயதார்த்தம் பண்ணியாச்சு. இந்த இவங்க நடிக்கிறாங்க, இவங்க பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கிறாங்கன்னு அறிவிச்சாச்சு. படம் ரிலீஸ் அன்றைக்கி தான் திருமண நிகழ்ச்சியாக நடக்கும். இந்த நிகழ்ச்சியில் கலந்துட்டது எனக்கு ரொம்ப பெருமை. ஏன்னா நான் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பது அருமைக்குரிய எங்கள் பிள்ளை சீமான் அவர்களது பேச்சை கேட்கத்தான். ஆகவே அவருக்கு நேரத்தை கொடுத்து அவர் பேசுமாறு கேட்டுக்கொண்டு, அது என்னவோ என்ன இன்ட்ரடக்ஷன்லாம் நிறைய வச்சுருக்காங்க, கட்டாகுங்க அப்படின்றாங்க. அதனால் கட்டாகாமல் அவர் எப்படி வரவேற்பீங்களோ வாங்க. ரொம்ப நன்றி. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள என்னை அழைத்ததற்காக அண்ணன் இளையராஜாவுக்கு நன்றி. ஏன்னா அவரே போயிட்டு வந்துடா அந்த நிகழ்ச்சிக்கு அவரும் சொன்னார் நேற்று நைட்டு. ஆகையால் அதுக்காக அண்ணனுக்கு நன்றி. அண்ணன் எப்போதும் இப்படி தான், அண்ணன் இல்லைன்னா தம்பி அங்கே நிற்பேன், அதுக்காக தான். ஓகே, ரொம்ப நன்றி. உங்களை எல்லாம் பார்த்தது உங்களுக்கு இருக்குது. நான் அப்புறம் வரேன். தேங்க்யூ. எல்லாருக்கும், பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் நன்றி. மிக்க அஜயன் பாலா என்னோட வீட்டுக்கு எல்லா பாட்டுகளும் போட்டு காமிச்சார். ரொம்ப நல்லா இருந்தது. அவர் படம் மயிலாஞ்சி வெற்றி பெற வாழ்த்துகிறேன். ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன், ரொம்ப நேரம் பார்க்க போகிறதில்ல. மயிலாஞ்சின்னு எனக்கு நிஜமாகவே தமிழ் அறிவு அவ்வளோ கிடையாது. ஆனால் நேரம் தமிழ் பாட்டு நிறைய எழுதிடுறேன். மயிலாஞ்சின்னா எனக்கு என்னது, மயிலாஞ்சின்னா என்னது அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் இருந்தது. நேற்றே கூப்பிட்டாங்க. நைட்டு ஜெயஸ்தாஸுக்கு ஃபோன் பண்ணால் அவர் அமெரிக்காவில் இருந்தார். குருஜி இந்த மயிலாஞ்சின்னா என்னது? அதான் இந்த கையில் போட்டால் சிவப்பாமடா அதான் அப்படின்னாரு. அது என்னென்னா 10 வயசில் நாங்கள் அண்ணன் இளையராஜா நாங்கள்லாம் சேர்ந்து குமிழியில் எங்கள் ஊர் பக்கத்தில் அங்கே மலையாள படம் ஒன்று பார்த்தோம். பெரியாரே பெரியாரே பர்வத நிறையுடே பனி நீரே குளிரும் கொண்டு குணுங்கி நடக்கும் மலையாளி பெண்ணானு நீ
மயிலாடும் கொல்லில் பிறந்தோம், பின்னே மயிலாஞ்சி காட்டில் வளரணும். இது மயிலாஞ்சி மட்டும்தான் தெரியும் எனக்கு. கேட்ட உடனே சொன்னார் கையில் போடுற மருதாணிடா அதுன்னாரு. அதை சொல்லி அறிவியலிகளுக்கு அறிவு கொடுத்தறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, அதை சொல்லிக்கணும். அது இல்லாமல் என்னுடைய பாடல் ஒழிக்காமல் இந்த நிகழ்ச்சி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் வந்தேன். ஓகே ஓகே, ஒரு நாளைக்கு இந்த கல்யாணத்தன்னைக்கு நம்ம வச்சுக்கலாம் ஒரு கச்சேரி நல்லா. தேங்க்யூ. நிறைய பேர் பேச வேண்டியிருக்கு, நிறைய பேர் பேச வேண்டியிருக்கு, சொல்லி நிறைய பேசினேன். நிறைஞ்ச மனசுக்குலாம் நன்றி. டைம் ஆகிடுச்சு. சீமான் எப்போ பேச வருவாருங்கிறத விட எல்லாம் எப்போ பேச முடிப்பாங்கன்னு நிர்வாகம் காத்து கிடக்கு. இங்கே கமலா தேட்டர் நிர்வாகம். சுருக்கமாக முடிச்சுக்கிறேன். இந்த மேடையில் நான் பதிவு வேண்டிய விஷயம் ஒன்று, எனக்கு சிறப்பாக அமைஞ்சதுன்னா ஒளிப்பதிவாளர் செலியன் என் நண்பர்னா என் ஊர்க்காரர். ஆட்டசங்கோட்டையில் என்னுடைய ஊர் நண்பர். ஆரம்ப காலத்தில் நாங்கள் தென்றல் என்ற கையெழுத்து பிரதி, அப்புறம் அடுத்தது யார், அப்புறம் நாடகம்லாம் போட்டு ஊரில் ஒரு வழி பண்ண ஊரை. நான் உதயக்குன்னா சேரணும்னு நான் ஊர் கிளம்பும்போது நண்பர் செலியனும் நண்பர் கவிஞர் ஐயப்ப மாதவனும் 2 பேர் தான் என்னை ட்ரெயினில் ஏற்றி வழி பண்ணி போச்சாங்க. அப்படி வந்தவன் தான் நான் இங்கே. இந்த மேடையில் செலியனுக்கு ஐயப்ப மாதவனுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் அஜயன் பாலா மிகச்சிறந்த ஒரு மனிதர். முதல்ல அவருக்காக வாழ்த்தத்தான் நான் இங்கே வந்திருக்குது. சிங்கம் என்ன சொல்லும்போது, பிரிச்சு சொல்லும்போது 5 ரூபா டாக்டரு, 10 ரூபா டாக்டரு, 5 ரூபா டாக்டர் சொன்னாப்புல. 5 ரூபா டாக்டர் சொல்லுங்கள், 5 ரூபா டாக்டர் சொல்லுங்கள், 10 ரூபா டாக்டர் சொல்லிடாதீங்க. 10 ரூபானாலும் இன்றைக்கி பிரச்சனை, 10 ரூபான்னு சொல்ல முடியாது இன்றைக்கி. அதனால் சிங்கம்ண்ணே நீங்கள் 10 ரூபான்னு சொல்லி அவர் மாட்டி விட்டுறாதீங்க, உங்களுக்கு அதிகம் பண்ணிடுவாங்க பார்த்து. மாதிரி இவர் அஜயன் பாலா செலியனுக்கு 1 ரூபா கொடுத்தாரு. நான் ஒரு 10 ரூபா கொடுத்துருக்கலாம், அங்கேயும் பிரச்சனை தான். 11 ரூபா கொடுத்துருக்கலாம். செலியன் நானும் சேராதுக்குன்னா இவங்களுக்கு ஓகே. அஜயன் பாலாவுக்கு ஒரு பாலமந்திர மாதிரி ஒரு ஆள் வேணும். பேரரசுக்கு செட் ஆகாது. எஸ்பி முத்துராமனுக்கு எப்படி பாபு சார் மாதிரி ஆளோ, எப்படி எஸ்பி முத்துராமனுக்கு நான் பைசா தான் அடிப்பாங்க. அது மாதிரி நமக்கு செட் ஆகாது. திருப்பி ஒன்று நீங்கள் மாறிங்க, இல்லை நான் மாறிக்கணும். செலியன் அஜயன் பாலா பற்றி சொல்லணும்னா சினிமாவில் 2 வகை தான் டைரக்டரில். ஒன்று படைப்பாளி, இன்னொருத்தர் படிப்பாளி ப்ளஸ் படைப்பாளி. இந்த மிஸ்கின் சார், வெற்றிமாறன் இவர்களெலாம் படிப்பாளி ப்ளஸ் படைப்பாளி. அந்த வகையில் தான் அஜயன் பாலா அவர்களும். நிறைய இலக்கியங்கள் படிப்பவர், நிறைய கதைகள் படிப்பவர், நிறைய படிச்சுட்டு இன்றைக்கி ஒரு டேரக்ஷன் வந்திருக்கிறாரு. அதில் கண்டிப்பாக இந்த மயிலாஞ்சி மிகப்பெரிய வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் நீங்கள் இவ்வளோ பேஷண்ட்டாக இருக்கீங்க. ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் அலாட். நான் நிறைய பேசலை, பட் தேங்க்யூ அஜயன் சார் எனக்கு இந்த படம் கொடுக்கறதுக்காக. செழியன் சாரோட ஃப்ரெண்ட்ஸில் எனக்கு நடிக்க கிடைச்சத இந்த வாய்ப்பை எனக்கு ரொம்ப ரொம்ப லைக் ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் இட். இளையராஜா சாரோட மியூசிக்கில் இது என்னோட 2வது படம். இதுக்கு முன்னாடி கிளாப் பண்ணியிருந்தேன். அதில் எனக்கு ஒரு 400 மீட்டர் அத்லீட் கொடுத்த ஒரு மியூசிக்கும், இதில் ஒரு ரொமான்டிக் மியூசிக்லும் இட்ஸ் பியூட்டிஃபுல் டு பி அ பார்ட் ஆஃப் சாரோட மியூசிக். And even thank you Sriram, he's been a wonderful co-actor. So thanks a lot. எல்லா ADsக்கும் ப்ரொடக்ஷன் டீமுக்கும் எல்லாருக்கும் நன்றி. Thank you. மாணவர்கள் நிறைய படத்துக்கு சப்போர்ட் பண்ணி ஜெயிக்க வச்சுருக்கீங்க. ஸோ இந்த படத்தையும் நீங்கள் ஜெயிக்க வைக்கணும். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த படம் பிடிக்கும்னு நம்புகிறோம். இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வந்திருந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். டாக்டர் அர்ஜுன் பிரசன்ஸ் மயிலாஞ்சி படத்துடைய இசை வெளியீட்டு நிகழ்வு மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது.